வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி. அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி. அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்க. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வார். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிறப்பு தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீகத் தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஐயம் தெளிதல் நிகழ்ச்சி அன்பர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கூகுள் பிக்சல் 6 ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கூகுள் பிக்சல் 6 யாரோ கையை தூக்கி இருக்கிறாங்க, அவங்க கேள்வியை முன்வைக்கலாம் ஐயா. அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்குறீங்களா? நம்ம ராஜாராமன் ஐயா தான். ஐயா அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். யுஎஸ் காலை வணக்கம், இந்திய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு ஐயம் தேர்தல் நாள் வந்திருக்கு. இன்னைக்கு என்ன சந்தேகம்னா, ஒவ்வொரு தடையும் தவம் முடிவில் கைகள் லேசா உரைச்சி கன்னத்துல தொட்டு மேல கும்பிட்டு ஆழ்ந்த மூச்சு விட்டு இருக்கிறமே, ஏன்யா, என்ன காரணம்? அதாவது கைகளை கீழே வைத்து தவம் ஏற்றுகிறோம். தவம் அப்படின்றது மனம் ஒடுங்க ஒடுங்க மூச்சும் ஒடுங்கும். சாதாரணமா ஒரு நிமிஷத்துக்கு 16 மூச்சு அப்படின்றது 6 மூச்சு கூட வரலாம். ஓகே. அப்ப மீண்டும் அது இயல்பு வாழ்க்கை கொண்டு வரணும்னு சொன்னா, இது வரைக்கும் நம்ம கைகளை சேர்த்து வைத்திருந்ததுனால அந்த காந்த ஓட்டம் கைகளை தேக்கம் இருக்கும். அது லேசா உரசி ஆக்டிவேட் பண்ணி அதை நம்ம கண்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறோம், பிறகு முகத்துக்கு. சரிங்களா? கைகளை மேல உயர்த்துற போது லங்ஸ் ஃபுல்லா விரியும். ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுக்கிற போது அந்த சுவாசம் வந்து இயல்பு நிலைக்கு வரும். அதற்காக தவத்தின் முடிவில் அப்படி மகிழ்ச்சிச்சிருக்கேன். ஓகே, நல்ல வழக்கம், அருமையா இருந்தது. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்கய்யா, கேள்வி கேட்டானே இது நிகழ்ச்சி. வந்து நீங்க இந்த கவிதைகள்லாம் ஞான கொஞ்சம் வாழ்வோம் கவிதைகள்லாம் பாடி வழக்க கொடுத்து வரீங்க, நல்லா தான் இருக்கு. இதனுடைய நீங்க வந்து யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா, இது ஓஷோ சொன்னார் சொன்னீங்க. ஆனா ஓஷோ பத்தி நல்ல அபிப்பிராயம் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் சொன்னார் நீங்க சொல்லலாம்? அதாவது அவருடைய ஆற்றல் என்னன்றது தெரியாம எதுல மாற்றினார்னு பாத்தீங்கன்னா, காமத்திலிருந்து கடவுளுக்கு. இதுதான் கடைசி கட்டம். இப்ப இதுல இருக்கிற கவர்ச்சியை நீக்குவதற்காக அவர் லோட்டஸ் மெடிடேஷன் ஒண்ணு வச்சாரு. அது நிறுவன தவம். அதுல வந்து அவருக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. மற்றபடி அவருடைய கண்கள், அவர் பேச்சுல வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் வைப்ரேஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏன்னா கோர்வையா இருக்காது. ஏன்னா அவர் எழுதல, அவர் பேசிட்டு இருப்பார தவிர அவர் எழுதல. அவருடைய பேச்சை மற்றவங்க எடுத்து எழுதி வச்சிருப்பாங்க புத்தகத்துல. அதே போல கேள்விதான் அவர் மெயின் செஷனா இருக்கும். அவர் ஸ்பீச்ன்னு அதிகமா கொடுக்கறது இல்லை. அப்போ கேள்வி அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அப்படி பிட்டு பிட்டா வருமே தவிர சுவாமிஜி மாதிரி ஒரு கோர்வையா தொகுப்பா இருக்காது அவருடைய டீச்சிங்ஸ். வேதத்தினம் தெரிந்தவர்களுக்கு எந்த பிட்டு ஸ்பீச் கேட்டாலும் நம்ம வந்து அதோடைய உட்பொருளை எடுத்துக்கலாம். அதனால அவருடைய வாய்ஸும் நல்லா இருக்கும். அந்த காலத்துல டிஜிட்டல் ரெக்கார்டிங் அவர் தான் பண்ணினாங்க. நம்ம சாமிஜி இதெல்லாம் வெறும் ஆர்டினரி டேப் ரெக்கார்ட்ல பண்ண ரெக்கார்டிங்ஸ். அவர் தான் டிஜிட்டல் ரெக்கார்டிங் அந்த காலத்திலே. ஸோ கேட்கறதுக்கு அந்த சவுண்டு, அந்த வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெஸ்மரைசிங் வாய்ஸா இருக்கும். அதனால அவரை தரம் குறைத்து பேசுவது அறியாமை, பொறாமையை தவிர அது ஒரு முயற்சி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். காமத்திலிருந்து கடவுளுக்கு முயற்சி கொடுத்தாரு. மற்றபடி அவருடைய டீச்சிங்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பார்த்தா குண்டலி ரேசிங் வந்து அவர் குரூப்பா ரேஸ் பண்ணுவார் சாமிஜி மாதிரியே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாரு, முதல்ல வந்து யூ கெட் டயர்ட் ஆகும்போது எண்ணம் இருக்காது. அதனால எல்லாம் இஷ்டத்துக்கு ஆடுங்கன்றாரு. எல்லாம் கூச்சிட்டு இருப்பாங்க. கட்சியில் ஒரு டயர்டாகி உட்காரும் போது அப்போ தீட்சை கொடுப்பார். ஸோ அது மாதிரி சாமிஜி அவரை நான் பிரித்து பார்க்கல. 2 பேருடைய டீச்சிங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன அவருடைய வந்து கொஞ்சம்
என்ன சொல்லுவது, இது மாதிரி ஒரு வரிசை கிரமம் இல்லாம இருக்கும். அவ்வளவுதான். ஓகே ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க ஐயா. கேள்வி வந்துட்டு, இப்போ நம்ம மனவளக்கலை தவத்துல வந்துட்டு பிரதானமா அந்த குண்டலினி சக்தி, இந்த உயிர் சக்தி மேல எண்ணத்தை வச்சு நம்ம தவம் இயற்றுறோம். அப்புறம் நிறைய பாவனை, இப்போ சக்தி கலம் சிவகலம் எல்லாம் போகும்போது பாவனை மூலமா தவத்தை ஏற்றுறோம் ஐயா, இல்லைங்களா? இப்போ நம்ம இதுல வந்துட்டு மூச்சு மேல அந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, மத்த யோக மார்க்கத்தை நிறைய மூச்சு மேல வச்சு பயிற்சி பண்றாங்க. நம்ம உயிர் சக்தி பாவனை மேல வச்சு பயிற்சி பண்றோம். இது எதனாலங்க? மூச்சு தான் எல்லாத்துலயும் மூலாதாரம் சொல்றாங்க, மூலம் சொல்றாங்க. நம்ம இப்படி பண்ணும்பொழுது இது ரெண்டுத்துக்கும் என்னங்கய்யா வேற்றுமை? எதனால இந்த முறைய நம்ம மகான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு? அதுல பெரிய வித்தியாசம் இருக்குங்க ஐயா. மூச்சுக்கும் உயிர் உணர்வுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மூச்சு என்பது பஞ்சபூத தத்துவத்துல 2வது தத்துவம் தானே, காற்று தத்துவம் தானே. ஸோ பஞ்சபூதங்களை உணர்வது எளிது. இவற்றுக்கு உட்பொருளான வெண் ஜீவன்ல உயிர், அந்த சப்ரஸ் ஸ்டேட் உயிர் மீது மனம் வைத்து உணர்வது அவ்வளவு லேசு இல்லை. நுணுகி போய் ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சிக்கிட்டே வந்தா தான் அந்த உயிர் எங்கே வேகம் பெற தொடங்குகிறதோ அந்த இடத்துல போனா தான் உணர்வை பெற முடியும். இப்போ 7 மையங்கள் நம்ம உடம்புல இருக்கு இல்லைங்கய்யா. ஆக்னியில ஈஸியா உணர முடியுது, துரியத்தில் உணர முடியுது. ஆனா சாந்தி தவம் அவ்வளவு ஈஸியா வருதா? இல்லைங்கய்யா, முடியறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அது இருக்கின்ற மையம் உயிர் சக்தியுடைய இயக்க மையம், மெயின் பவர் ஸ்டேஷன். அது அங்கே திணிவு நிலையில அது உணர்வது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவே உயிர் என்ற நிலைக்கு லேசாகி ஆக்னேய துரியம் வருன்ற போது எளிதில் உணர முடிகிறது. அதனால ஒரு காலத்துல இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால இப்படி பயிற்சி குண்டலினிலாம் அப்ப கிடையாதுங்க. எல்லாம் மூச்சு பயிற்சி தான், பிராணாயாமம், பிறகு மந்திர உச்சாடனம், பிறகு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் தேவதைகளை கற்பனை பண்ணிப்பாங்க. அப்படி தேவதைகள் உச்சாடனம் இப்படி வச்சுதான் அவங்க மேல வந்தாங்க. மகர்ஷி சித்தர் வந்த பிறகுதான் குண்டலி சக்தி என்ற வார்த்தையே வெளியே வந்தது. அப்புறம் மகர்ஷி வந்த பிறகுதான் எளிய முறை தீட்சைங்கிறதே மகர்ஷி வந்த பிறகுதான். ஸோ குண்டலினி தெரிந்த பிறகு கூட எல்லாமே ஒரு மையத்திலிருந்து ஒரு மையம் தப்பி தான் உயர்ந்தார்கள். அப்ப அந்த மையத்துடைய பவர் வெளிவருகின்ற போது அதுலேயே பல பேர் சிக்கிடுவான். நீங்க சுவாசிட்டான மணிப்பூர் வந்தீங்கன்னா அருள்வாக்கு, தீர்க்க தரிசனம் எல்லாம் பிரமாதமா கிடைக்கும். சொன்னதெல்லாம் நடக்க போறதெல்லாம் அருள்வாக்கு சொல்லலாம். நடந்ததுன்னா அப்புறம் கூட்டம் கூடிரும், அப்புறம் வசதிகளும் கூடிரும், அப்புறம் என்ன சுகபோக வாழ்க்கை தான், அதிலே தேங்கிடுவாங்க. அதுக்கு இருக்கார், அதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஸோ இது மாதிரி பணம் எங்கே வாங்குறோமோ அங்கே ஆன்மீகம் போச்சுங்கய்யா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏது நம்பர் கண்ணதாசன். பந்த பாசத்துக்கே பணத்து மேல பக்தி வச்சா முடிஞ்சு போச்சுன்ற போது ஆன்மீகம் எப்படி இருக்கும்? அதனால எல்லாம் துறந்தால்தான் துறவு, இல்லைன்னா ஒன்றும் உணர முடியாது. ஸோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நானும் தவம் பண்றேன் அப்படின்னா வந்துடுமா? தவ நுணுக்கங்கள், தவ நுணுக்கம் என்னத்தை நுணுக்கிறது? ஒரு நுணுக்கமும் கிடையாது. எல்லாம் விட்டா அமைச்சம் தவம் தான் இல்லைங்க. ராமகிருஷ்ணன் சொல்றாருல, இந்த மனதிலிருந்து காமமும் காசு ஆசையும் நீங்கி விட்டால் அங்க என்ன மிச்சம்? இதுதான் நுணுக்கம். இதுக்கு மேல நுணுக்கம் என்ன இருக்கு? ஈஸ்வர பிரேமையே மிச்சம் அங்க. ஸோ இது ஒரு கமர்ஷியல் ஸ்டைல் ஆஃப் மோட்டிவேஷன் தான். அதனால நம்ம எல்லாற்றையும் விட்டு உன் உடம்பை வெறுக்காமல் உனக்கு எதுவும் புரியாதுன்னாங்களே, அது மாதிரி தான்.
ஒவ்வொன்றா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு வாழ்க்கையில் ஒடுங்கி ஒடுங்கி போக போகத்தான் அந்த உண்மையான உயிர் உணர்வு, உயிருக்கு மூலமாகிய காந்தம், இறை தொகல், இறைநிலை அப்படி நுணுங்கி போகணும். அதெல்லாம் மூச்சே பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா கேட்டாங்க பாருங்க, இயல்பில் 16, 18, 20 இப்படியெல்லாம் மூச்சு இருக்கும். ஆனால் தவத்தில் ஆழ்ந்து போக போக சரமா 6 மூச்சு இயல்பாக வரும். அதோடு நுணுங்கி போயிடும் சில சமயங்கள்ல. அப்போ அந்த நுண்மை நிலையிலிருந்து அப்படியே லேசாக கவனிச்சு பார்த்தோம்னா நம்முடைய பிரீத்திங் நுரையல் சுருங்கி விரியுதான்றதே தெரியாது. அது மாதிரி பிரீத்திங் ரொம்ப சப்டல் ஸ்டேஜ் போயிடும். அப்போ இந்த மூச்சு கணக்கு ஆயுள் கணக்குன்னு சொல்லுவாங்க. அதிகமாக மூச்சு இழுத்து இழுத்து விட்டா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. இந்த நாய் எல்லாம் என்ன வயசுங்க, கழுதுக்கு என்ன வயசு? ஆனால் ஆமைக்கு 300 வருஷம். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு அது ஒரு மூச்சு தான் எடுக்குமாமா. அப்படி மூச்சு ஒரு ஜீவனின் ஆயுளை நிச்சயிக்கிறது அப்படின்ற கருத்துன்னு சொல்லுவாங்க. அது போல தவத்தில் ஆழ்ந்து போக போக நமக்கு அந்த மூச்சு எண்ணிக்கை குறையும். அது குறையும் போது மன ஓட்டமும் குறைஞ்சிடும் இல்லையா? அப்போ மன ஓட்டமும் குறைந்து மூச்சு எண்ணிக்கை குறைந்து மனம் அற்று போய் புலன் ஒடுங்கி மனம் ஒடுங்கி அறிவாக நிற்கிற போதுதான் நமக்கு பல விஷயங்கள் தெளிவாகும். இந்த வாழ்க்கை பற்றிய புரிதல் பற்றற்ற நிலையெல்லாம் அப்ப தங்கே வரும். ஜமுனாராணி அம்மா கை தூக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் ராதா ரவிச்சந்திரன் அம்மா. ஜமுனாராணி அம்மா நீங்க. ஐயா ஒரு பாடல்ல முனைப்பே நீக்குங்கிற நீங்க பாடல்ல ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும் இருந்துச்சுங்க, அதான் கேட்டுக்கலாம் சொல்லுங்கம்மா. அந்த இதுல கடைசி வரியில நானே சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கிறேன் என்று நிலவு நினைத்தால் அமாவாசை அன்று ஒன்றும் இருக்காது, அதே போல நானும் குரு போல நான் பக்குவமாகிட்டேன்னு குரு தேவையில்லை என்று நினைத்தால் அவர் கீழே விழுந்துருவான்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இடத்துல எனக்கு நான் சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கிறேன்னாக்கா அமாவாசை அன்னைக்கு எப்பவுமே இருட்டாத்தனங்க இருக்கும். அதனால எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இல்ல என்ன சொல்றாங்க, நீங்க நானே ஒளி பௌர்ணமியா இருக்கிறேன்னு நினைச்சா நீ அமாவாசை ஆயிடுவேன்னு அர்த்தம். ஒன்னும் தெரியாம போயிடுன்னு அர்த்தம். எப்பவுமே இப்ப நாம அப்படின்றது என்னம்மா, உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் எப்போ மகான்கள் எழுதி வச்சாங்க? தன்னை மறந்த நிலையிலே தான் இயற்கை ரகசியங்கள் எழுதி வச்சாங்க. அப்படியே கொஞ்சம் நீ கற்பனை பாருங்க, இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் இப்படி ஒரு ஞான நிலையில் இருந்திருந்தால் அவ்வளவு கதாபாத்திரங்கள், அவ்வளவு சம்பவங்கள், அது எல்லாத்தையும் தத்துவத்தோடு கோர்க்க முடிஞ்சு யோசிச்சு பாருங்க. இது அசாத்தியமான நிலை. இங்க சினிமா கதை எழுதுறவனே 1008 ஓட்டம் வந்துடுது இல்லையா? ஆனா இவ்வளவு கதாபாத்திரங்களை வச்சு ஒருத்தர் எழுதியிருக்கிறான்னு சொன்னா அப்ப அந்த அறிவு எப்படி இருந்து அதெல்லாம் எழுதியிருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரமிப்பா இருக்கும். சரி, இவ்வளவு எங்க இருந்து வந்தது என்றால் இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் எல்லாம் இறைவன் தருவது தானே. சாமி சொல்லுவாங்க, ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் மலர்ந்து எழுத்துக்களாய் மாறும். அப்ப இறைவனே தான் நமக்கு வெளிப்படுத்த முடியுமே தவிர வேற யார் வெளிப்படுத்த முடியும்? இப்ப நமக்கு குரு பிரான். அதனால இப்போ நம்ம விளக்கம் சொல்றோம், ஆஹா என்ன மாதிரி யாரும் கிடையாது நினைச்சேன்னு, அதை முடிஞ்சு போயிட்டோம்னு அர்த்தம். எப்பவுமே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்கிறோம் இல்லையா? நாம் கற்கின்ற கடைசி பாடம் என்ன? இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். அதுதான் கடைசி அனுபவம். செத்தா எப்படி இருக்கும்? அதான் நம்மளோட கடைசி பாடம். அப்ப அது வரைக்கும் நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும். காலம் தரும் பயிற்சி. காலம் என்பது இறைநிலை.
அப்போ ஒவ்வொரு சனமும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு வகையில பாடத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அதுல கடைசி பாடம் சேர்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் கடைசி பாடம். ஸோ லைஃப் லாங் லேர்னிங், இதுதான் வாழ்க்கை. லைஃப் லாங் லேர்னிங். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னால முடிஞ்சு போச்சு, கதை முடியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி வெளிச்சம் வரும்? சூரியன் பிரகாசமாக தான் இருக்கு, கதை மூடிக்கிட்டா உள்ள இருட்டா தானே இருக்கும், இல்லைங்களா? அது போல எப்பவுமே நான் அப்படின்றதே கூடாது என்பது தான். நான் எனக்குன்னு வந்துச்சுன்னா ஆணவம் வந்துடுது, இல்லைங்களா? ஆணவம் வந்த பிறகு அடக்கம் எங்க வரும்? அதனாலதான் எப்பவுமே இறைவனுடைய கருணை வெளிப்படுத்தினா நம்ம சொன்னோம், பேசினோம், எழுதினோம். அதே போல பல குருமாருடைய அனுபவங்கள் அதுவும் இந்த காந்த களத்துல இருக்கும். அவருடைய கருத்துக்களை அவங்களே வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவுதான். அந்த அடக்கம் இருந்தா தான் ஆன்மீகத்திற்கு அடிப்படை பண்பு அடக்கம், சரணாகதி தான். சொல்லுங்கம்மா. நம்ம பஞ்சபூத நவக்கிரக தவத்துல நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு குரு சனி ராகுகேதுன்னு சொல்றோம். ராகுகேது வந்து நம்ம நினைக்கும் போது என்ன மாதிரி அந்த மனநிலை கொண்டு போகணுங்க? அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாவம் நினைக்கிறோம். ராகு என்ற காந்தலை மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்ல, அது எந்த எதை மனசுக்கு கொண்டு வரணும்? அதாவது இப்போ சூரியன் அவுட்டர் நினைச்சிங்கம்மா, அதுக்கு மத்தியில இந்த ராகு கேது அலைகள் ஒரு 2 பக்கம் பீறிட்டு போகுது. இந்த ராகு கேதுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, நம்ம பூமி உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளோ பெரிய ஹோல் அது, பிளாக் ஹோல். ஸோ அது மாதிரி அது 2 பக்கம் பார்த்தீங்கன்னா, அவுட்டரில் 2 ஆஃப், இந்த விதையை வந்து 2 பிரிச்ச மாதிரி 2 பருப்பு மாதிரி சூரியனுடைய இது வச்சுக்கோங்க சுற்றிலும். மையத்தில் சரி பெரிய ஃபுல் பீம் மாதிரி ஒரு ஹாலோ, அதான் பிளாக் ஹோல். இது அப்படியே அந்த 2 பக்கம் போகக்கூடிய காந்தலைகள் சுத்த வரைக்கும் போகும். அப்போ நீளமாக பாம்பு போல அப்படின்னு சொன்னது தான் ராகு கேது பாம்பா உருவாகம் பண்ணாங்களே தவிர ராகு கேது பாம்பு கிடையாதுங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நீங்க ரொம்ப நாள் சைலண்டா இருக்கீங்க, மௌன விரதம் இருக்கீங்களான்னு நினைச்சேன். சொல்லுங்க. அதெல்லாம் வாழ்க வளமுடன். டவுட் ஒன்றும் வரல, கேட்கறதுக்கு முன்னாடி மத்தவங்க கேட்டுறாங்க. இன்னைக்குதான் ஒரு டவுட் வந்தது. சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம ஒரு இப்போ ஒருத்தரை சொல்லி வாழ்க வளமுடன் சொல்றோம், அது கரெக்ட். சரி. ஒருத்தருடைய பேரோ இல்ல குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அதுல வந்து வாழ்க வளமுடன்லயே எல்லாமே அடங்கிருக்கு. சரி. அதுக்கப்புறம் அவர்கள் உடல்நலம் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் கூட ஓகே, வாழ்க வளமுடன் பொழுது நபர்கள் அப்படின்னு வருது. பட் அவருடைய மனவளம், பொருள் வளம், தொண்டு அப்படின்னு சொல்லி அதை வாழ்க வளமுடன் சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு மெக்கானிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு, அர்த்தம் இருக்கு இல்லாத மாதிரி. இது வந்து மகரிஷி இருந்த பொழுதே இருந்ததா இந்த பழக்கம், இல்ல இது பின்னாடி? இல்ல இது நம்முடைய சேர்க்கை தான். ஏன்னா வாழ்க வளமுடன் ஒரு சொல்லிலேயே எல்லா வளங்களும் அடங்கி போச்சு. அதுதான், அது சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி உணர்வு தவறா சொல்ற மாதிரி தோணுது. அதனால கேட்டேன். அது பழகிட்டாங்க, அப்படியே வந்து சொல்லி சொல்லி பழகிட்டாங்க. அது தேவையில்லை. ஏன்னா வாழ்க வளம்னு சொன்னாலே அதுவே எல்லாம் அடங்கி போயிடும். அதே போல வாழ்க வையகம் சொன்னா அதுல எல்லாம் அடங்கி போச்சு. பிறகு யுத்தம் போகணும், நோய்கள் போகணும் தனியா வாழ்த்துவாங்க. என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கலின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி குறிப்பிட்டு வாழ்த்துவதன் மாதிரி நினைக்கிறாங்க என்னவோ. பட் இந்த 3 வார்த்தைகளே தாரக மந்திரம், அதற்குள் எல்லாமே அடக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இதுக்குள்ள எல்லாமே அடங்கி போயிடும். கரெக்ட். இல்ல உடல் நலம்னு சொல்லி வாழ்க வளம்னு சொல்லும்போது சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல அதுதான் அந்த ஆமா, உடல் நலம்னாலே நலம் தான், அவ்வளவுதான். அதுல வாழ்க வளமுடன் எதுக்கு சொல்றோம்? அப்புறம் அதனுடைய அர்த்தமே
அது கரெக்ட் தான். உடல் நலமை சொன்னாலும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு வாழ்த்து. பணக்காரனை போய் நீங்க ரொம்ப சௌரியமா இருக்கணும்னு சொன்னா அவனுக்கே நிறைய இருக்கு. இன்னும் நீங்க வசதி வரட்டும்னு சொல்ல முடியுமா? அது மாதிரிதான். அப்ப மகரிஷி இருந்தபோது கிடையாது இல்லைங்களா? கிடையாது, கிடையாதுமா, கிடையாது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. சில மலேசியா பர்சனல் கவனிச்சிங்கன்னா வரிசையா சொல்ல வேண்டியிருக்கோம். இதே நம்ம சிக்காகோ பார்த்தீங்கன்னா சான்றோர் பெருமக்களை ஒரு வார்த்தை முடிச்சிடும். சாமி சொன்னது ஒரு வார்த்தை போதும். சான்றோர் பெருமக்களைன்னா எல்லா சிறப்பும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே இருக்கு. சான்றோர்னா அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் தானே. அப்ப அதுக்கு மேல ஒரு வார்த்தையே தேவையில்லை அப்படிம்பார். ஆனா இப்ப என்ன ஐடென்டிட்டி பழகி போகணும்னு நினைச்சு ஐடென்டிட்டி தேடிட்டு தான் இருக்கோம். ஆமா, இப்ப என்ன அது எதிர்பார்க்கறாங்க. எல்லாருமே தன்னுடைய பேரை சொல்லணும் எதிர்பார்க்கறாங்க. அப்படி சொல்லலையே அவருக்கு வாய்ப்பு தர வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு கூட இருக்கிறாங்க. அதுதான், அதாவது மகிழ்ச்சியுடைய தத்துவம் என்னன்றதை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லாமா. அப்புறம் அவர் பாதி தான் சொல்லி கொடுத்தாரு, கால்வாசி சொல்லி கொடுத்தாருன்ற வேண்டியது. முதல்ல சொல்லி கொடுத்தா முழுசா படிச்சேம்மா. ஞான கலைஞர் உள்ள போனா எவ்வளவு கருத்துக்கள் அதுல இருக்கு. அது இல்லாத ஒன்று எங்கேயுமே கிடையாது. அப்ப இத்தனையும் படிச்சு பார்த்து தேர்ச்சி பெற்றிருந்தா சரி, இதையே படிக்கல, காலங்கிழமை என்ன வேணுமோ அந்த மட்டும் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மகர்ஷி பாதி தான் சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் பாதி சொல்லி தரல அப்படின்னா அப்போ முழுசு என்னன்னு நமக்கு தெரியும் தானே. இது சொன்னவருக்கு அப்போ முழுசுன்னு என்னன்னு தெரியும் தானே. அப்போ என்ன பாதி சொல்லி தரலன்னு சொல்லுவீங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ அம்மா கேட்டாங்க பாருங்க. இது மாதிரி தான் நானே வெளிச்சம், நான் எனக்கு எல்லாம் தெரியுன்ற நினைப்பு தான் இதெல்லாம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதனால சாமி சொல்லுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க பாருங்க. அப்ப சாமி சொல்லுவாங்க, ஏற்கனவே நிறைய பரிமாறி வச்சிருக்கிறேன், இதை சாப்பிடாம இன்னும் போடு இன்னும் போடு இன்னும் போடு, எல்லாம் வீணாத்தானே போகும், நீங்க சாப்பிடுங்க, இலை காலியாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிம்பாரு. அது மாதிரி இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. இதை புரிஞ்சவங்களே பெரும்பாலும் இல்லை. அதுல நான் சாமிஜி பாய் தான் சொன்னாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தமான ஒரு வார்த்தை இது. குருவை மதிக்க தெரியலன்னா எப்படிமா மேன்மைக்கு வர முடியும்? அதனால உண்மை இதுதான். அதாவது அதுதான் நம்ம பயிற்சி செய்யத்தான் குருவுடைய மதிப்பே தெரியும். சும்மா நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு குருவை தேடினா சரியா வராது. சரி, அவருடைய கருவம் என்ன கொண்டு தானமா கிடைக்கும் இல்லையா? அதனால யாரையும் குறை சொல்லும் அர்த்தம் இல்லை. அவங்களுடைய கருமை என்ன கொண்டு வந்திருக்கோ அவ்வளவுதான் எடுக்க முடியும், அதுக்கு மேல எடுக்க முடியாது. அதனால எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, மகரிஷி கூட இருந்தவங்க எல்லாம் பிரம்ம ரிஷி, ஞான ரிஷின்னு அவங்க பேருக்கு முன்னால போட்டுட்டு அந்த அவரோட ஆக்டிவிட்டி மௌனம் எல்லாத்தையுமே கமர்ஷியலைஸ் பண்றாங்க. அது போக மற்ற மடாதிபதி, பீடாதிபதி அப்படின்லாம் வேதம், சித்தாந்தம் எல்லாம் படிச்சுட்டு செய்யறதெல்லாம் கொலை கொள்ளை அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதனால இந்த முரண்பட்ட ஒரு சமுதாயம் அப்படித்தான் இருக்கு, மனப்பான்மை. அதாவது திரைப்பாடு எடுத்தீங்கன்னா கண்ணதாசன் 5000 பாட்டு எழுதினாலும் அதுல யூஸ்லெஸ் பொறுக்கி எடுத்து போட்ட ஒரு 50 பாட்டு தேராது. ஆனா வைரமுத்து 8000 பாட்டு எழுதியிருந்தாலும் அது உருப்படியான பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கூட தேராது. இவருக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க, அவருக்கு கொடுத்தாங்களா? இல்ல. சோ
கற்றாரே கற்றாரே காமுறுவர், அறிவே அறிவை அறியும். அப்ப அறிவு அறிந்தவர்கள் குறைந்திருக்கிற சமுதாயத்துல அறிவு கட்டவனுக்கு தான் மரியாதை இருக்கும். அதுதான் இதெல்லாம். யார் இந்த பட்டத்தை கொடுக்கறது? பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை யார் கொடுக்கறது? வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னாங்க இல்லையா? அப்ப வசிஷ்டர் இந்த நிலை என்ன? இந்த விஸ்வாமித்திரனை எல்லாருமே மனிதர்கள். ரிஷின்னு ஏன் பேர் போட்டு இப்ப மகரிஷியை நம்ம ரிஷின்னு சொல்றோம்னா அது வேற. இப்போ நீங்க ராமாயணத்தை எடுத்தீங்கன்னா வசிஷ்டர் விஸ்வரதனை ரதனா பார்க்கல, மக்களை ஆள்கின்ற இவரை மனங்களை ஆள்கின்ற மகான் ஆக்கணும்னு பார்த்தார். உன்னால முடியாது அப்படின்னு அவருடைய ஈகோ தூண்டி விட்டார். முடியுமையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் பயிற்சி பண்ணி டெஸ்ட் பண்ணுவார். சொல்ல மாட்டாங்க. கடைசியில எல்லாம் தெரிந்திருந்தும் சரண்டரார பாருங்க, துஷ்யந்தங்கிட்ட சகுந்தலை ஏத்துக்கோன்னு சொல்லி. அப்போ வசிஷ்டர் துர்வாசர் எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, நீ பிரம்ம ரிஷி அப்படின்னு. அப்போ தவத்தால் இறைவன் உணர்ந்தால் அதுவும் ஒரு வகை வித்யா கர்வம். அதையும் தவிர்த்த அடக்கம்தான் உண்மையான பிரம்ம ரிஷிக்கு அர்த்தம். அப்போ விஸ்வரதனுக்கு விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷின்னு யார் பட்டம் கொடுத்தாங்க? ஏற்கனவே அந்த உச்சத்தில் நிறைவாக வாழ்ந்த வால்மீகி வசிஷ்டரும் துர்வாசரும் சேர்ந்து கொடுத்தாங்க. அப்ப இவருக்கு பிரம்ம ரிஷி யார் கொடுத்தாங்க? இல்லையா? இது போலத்தான் இருக்கும். இதுக்கெல்லாம் அர்த்தமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஏன்னா பிரம்ம ரிஷின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். எல்லோரையும் சமமாக பாவிக்கின்ற பார்வை இல்லைன்னு சொன்னா, வேதம் படிச்சா மடாதிபதி பீடாதிபதின்னு போட்டுக்கிறாங்க. வேதங்கள் எல்லாரும் இருக்கிறாங்களே தவிர நிறைய சொல்றீங்க. ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு எதையும் சாரலன்னா மகர்ஷி உலக சமுதாயம்னு வந்துட்டாரு. ஸோ இதுல எந்த மதத்தையும் நம்ம சாரல, எந்த மறைநூலும் சொல்லலை. ஆனா இப்போ திருக்குறானையும் படிச்சிருக்கிறோம், திருக்குறளுக்கும் விளக்கம் எழுதியிருக்கோம், பைபிளுக்கும் விளக்கம் எழுதியிருக்கோம், பகவத்கீதைக்கும் எழுதியிருக்கோம், ராமாயணத்துக்கும் எழுதியிருக்கிறோம். இப்போ இத்தனையும் நம்ம எவ்வளவு சிந்திச்சு எழுதும் போது அந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கிற போது இந்த மறைநூல்களிலேயே சைவ சித்தாந்தை போன்ற ஒரு மறைநூல் எங்கேயுமே கிடையாது. அப்ப எல்லாமே இறை சுத்தவையினுடைய இயல்பு என்ன அப்படின்றதுல இருந்து நம்முடைய மனசு என்ன, நம்ம அடைய வேண்டிய எல்லை என்ன, பக்குவம் என்ன, அது வரைக்கும் தேவையான அனைத்தும் இதுக்குள்ளேயே இருக்கு. இது போன்ற ஒரு விரிவான ஆழமான விளக்கம் வேற எந்த மறைநூலையும் கிடையாது. அப்போ இதை நம்ம மக்கள் மத்தியில சேர்க்காம மற்றது இந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறாங்கன்னு சொன்னா இவங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மரத்துல உட்காந்துக்கிட்டு? உலகத்திற்கே இறைவனை தேடிய இடம் இந்தியா, குறிப்பா தமிழ்நாடு, தென்னிந்தியா. அப்படி இருந்தும் இன்னைக்கு 80 கோடி பேர் தானே இந்துக்கள். 820 கோடியில பேலன்ஸ் மற்ற மதங்கள் இருக்காங்களா? அப்போ மற்ற மதம் நம்பர் 1 கிறிஸ்டியானிட்டி, நம்பர் 2 இஸ்லாம், நம்பர் 3 தானே ஹிந்து வருது 80 கோடியில. அப்ப இவ்வளவு இருந்தும் நீங்க ஏன் வெளியே கொண்டு போகல? அப்போ நீங்க சௌரியம் உட்காந்து மந்திரம் சொல்லி காலை விழு வச்சு காணிக்கை வாங்கிக்கிட்டு இப்படியே தானே பொழுது ஓட்டுறீங்க இன்னைக்கு வரைக்கும். அப்ப நீங்கெல்லாம் ஒரு மதத்தை உண்மையான சமயம் பரவ விடாம செய்த துரோகிகள் இல்லையா நீங்க? உங்க கடமை செய்திருந்தா இன்றைக்கு உலகத்துல தர்மமே தழை தோங்கி இருக்கும். ஏன்னா நம்ம விட மற்றவங்க ஆழமா யோசிக்கிறாங்க, ஆழமா பிராக்டிஸ் வந்துட்டா பர்ஃபெக்டா பண்றாங்க. நம்ம மாதிரி பொருள் பற்று உள்ளவர்கள் மேல்நாடு கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒன்று எடுத்துக்கிட்டு அதுல ஆழமா உள்ள போறாங்க. அப்ப அப்படி உள்ள கொண்டு போயிருந்தா இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 இருந்திருக்கும். அப்ப வள விடாம கெடுத்ததுங்க என்ன மரியாதைக்கு வேண்டி கிடக்கு.
இல்லையா? ம். அதுதான் இது பேசினா நம்மளை வந்து நீ நாத்திங்க அது இதுன்னு புரட்சி நமக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். உருப்பட வழியை பார்க்கணும். ஒருத்தர் பேசுறாங்கன்னா குறை என்ன நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். குறை சொன்னவங்களே நம்ம எதிர்த்து அடிக்க பார்த்தோம்னாக்க எப்படி வளர்ச்சி இருக்கும்? இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அரசியலும் சரி, ஆன்மீகமும் சரி. யாராவது குறை சொல்றாங்க, நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா திருத்திக்கணும், இல்லைன்னா அலட்சியப்படுத்தணும். இல்லைன்னா எப்பவும் நான் தான் யோகியன்னு நினைச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கு. 23ஆம் தேதி என்ன தடுத்து எழுத போறாங்களோ மக்கள் பார்ப்போம். நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். பாலா ஐயா கை தூக்கி இருக்காருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த ராகு கேது சூரியனோட நடுமையத்துல இருந்து இருபுறமும் போகுதுன்னு சொல்றோம்ல, அது வந்து வெறும் 2 பக்கம் இல்லாம 360 டிகிரில எல்லா பக்கமும் தானங்கய்யா போகும்? இல்ல, அது வந்து அந்த அடுக்கின் காரணமாக பிளாக் ஹோல் தான் சொல்றாங்க. எல்லா பக்கம் போச்சுன்னா சூரியனே இல்லாம போயிடுமே. இல்லைங்களா? நான் பொதுவாக என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, கதிர்கள் எல்லா பக்கமும் 360 டிகிரில போற மாதிரி இதுவும் ஒரு டவுட் ரொம்ப நாளா இருந்தது. இன்னைக்கு இவங்க இல்ல, அது என்ன கேட்டனால நான் சரி டக்குன்னு இதையும் கேட்டுடலான்ட்டு. அதாவது சாமி என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த நவகிரதவத்துல அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அது மேலும் அதிகமாகிற போது நிற்க முடியாமல் இருபுறமும் பீரிட்டு கிளம்பி, ஏன்னா எல்லாமே ஈக்குவல் ஃபோர்ஸ். அதனால் ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணும்போது ஈக்குவலாக வெளியே 2 பக்கம் பீரிட்டு கிளம்பி இந்த பிரபஞ்சம் எல்லாம் கடந்து சுத்த வெளியோடு கடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். அதனால அது பிளாக் ஹோல்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போ சூரியனோட நடுமையத்துல இருந்து மெல்லிய கோடு மாதிரி ஆரம்பிச்சு சுத்தவெளியோட கோடு கிடையாதுங்க, அது பெருசு. எவ்வளவு பெரிய ஹோல் அப்படின்னா, இல்ல புரியுது. தவத்துல சொல்றது அப்படின்னு நான் சொல்றேன். கோடு போல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். அதாவது இப்போ நீங்க சொல்றது வந்து பூமியே உள்ள போயிட்டு வெளியே வர்ற அளவுக்குன்னு சொன்னீங்க. இப்போ சுத்தபலியை நோக்கி போகும்போது அதே அளவுல போகாது இல்லையா? விரியும் விரியும். அதுக்கு அப்படி புகை மாதிரி அப்படி இப்போ சைலன்சர்ல வெளியே வருது புகை. அங்கே பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சியோடு வெளியே வருது. அதுக்கப்புறம் அப்படியே காத்தோடு கலந்து போகுது இல்ல, அது மாதிரி இருக்கும். சரிங்க, ஓகே ஓகே. எப்படி இருந்தாலும் லைட்டஸ்ட் பார்ட்டிகல்ன்றதுனால இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நிக்காது, வெளியே போயிடும். ஓகேங்க. இன்னொரு டவுட்டுங்க. சொல்லுங்க. இது இறக்குறப்போ வந்து கருமயத்தில் உள்ள அனுபவம் வந்து, அதாவது ஒத்த ஆசையுடைய இன்னொரு உயிரினத்தோட இணைந்து கொள்ளுன்னு சொல்றோம். அதே இது விலங்குகளுக்கு இந்த எலி அந்த மாதிரி இதுக்கு பொருந்துமா? இல்ல, அதுக்கெல்லாம் பொருந்தாது. ஏன்னா நீங்க ஒரு புலியை பத்தி கட்டுரை எழுதுன்னு சொன்னா நீ எழுதிடலாம் இல்லையா? அந்த கட்டுரை இந்த புலியா அந்த புலியா எல்லா புலிக்கும் பொருந்தும் இல்லையா? ஏன்னா அதோட வாழ்க்கை முறை அதுக்கு மேல இல்லை. ஆனா ஒரு மனிதனை பற்றி நீங்க கட்டுரை எழுதுங்கன்னு சொன்னா ஒரு மனுஷனை பத்தி எழுதி முடிக்க முடியாது. எத்தனை வகையான வித்தியாசமான எண்ணங்கள், அனுபவங்கள் அப்படின்னு நீங்க 820 கோடி மக்களுக்கு எத்தனை எழுதி முடிப்போம்? முடியாது. அப்ப விலங்குகள் ஒரு இனத்துக்கு ஒரே கட்டுரை போதும். இது இப்படித்தான் வாழ்க்கை முறை. ஆனா மனிதன் மட்டுமே விதிவிலக்கு. ஒவ்வொரு மனுஷனும் பெரிய இதிகாசம். இல்ல இப்போ அந்த இப்போ ஒரு சாப்பிட்ற பொருள் மேல ஆசை இருக்குது அப்படின்னா, அது சோல் அட்டாச்மெண்ட் ஆகும்போது அதுக்கு விருப்பப்பட்ட அதே மாதிரியோட சேரும். அதே மாதிரி இப்போ அந்த ஒரு எலி இருக்குன்னா அதனோட தன்மைகள் ஒரு குணாதிசயம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இடத்துல எல்லா விலங்குடைய குணங்களும் நம்ம இடத்துல இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா ஹியூமன் இஸ் a sample of the universe. ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. அதனால அண்டத்தில் கடவுளால் அழைக்கப்படுவோம், பிண்டத்தில் உயர்ந்து பேசப்படுகிறான். இங்க இல்லாத அங்க இல்லை, அங்க இல்லாதது இங்கே இல்லை. ஸோ எல்லா உயிரினங்களுடைய அனுபவங்களும் நம்ம இடத்துல கலந்துருக்கும். ஏன்னா ஒன்றிலிருந்து ஒன்று வர்றதுனால எதுவுமே இங்க விட்டு போகாது. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எதுவுமே அழிஞ்சு போறது இல்லை. அதனால இறைநிலையிலிருந்து
நம்ம இன்றைய வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்குங்க. இதுல கடந்த 7 தலைமுறைகள் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் 7 தலைமுறை நம்ம பேசிக்கிறோமே தவிர உண்மையிலேயே நம்மகிட்ட இருக்கிறது ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எல்லாமே இருக்கு. அதாங்க. பின்ன அந்த அம்மா சொன்னாங்களா, வாழ்க வையம் வாழ்க வளமுடன், அது வந்து ஆமா உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாங்களா? அந்த ஒரு செடி ஆமா அதே மாதிரிதான். ஒவ்வொரு இலைக்கும் தண்ணி விட வேண்டியது இல்ல, வேறெல்லாம் மொத்தமா விட்டாலும். அதே மாதிரி தாங்கய்யா. ம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு இலைக்குமா தண்ணி ஊற்றணும், வேர்ல ஊற்றணும், எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கருத்துல வரும்னு நினைக்கிறேன், படிச்சிருந்தேன். சூப்பர், அருமையான கருத்துங்கய்யா. அது மாதிரி வாழ்க்கை சொன்னாலே போதும், எல்லா இலைகளுக்கும் சேர்ந்துடும். நல்ல நல்ல ஒரு இது ராமகிருஷ்ணனுடைய கருத்து அது. அதுல படிச்ச ஞாபகம், அவரோட பொன்மொழிகள்ல படிச்ச ஒரு அதான். ஓகே, வேற ஒன்று. நன்றி நன்றிங்க, நல்ல கருத்து சொன்னீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செவ்வேல் ஐயா, நீங்க கை தூக்கி இருக்கீங்க. வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, நம்ம மகரிஷி நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம குடும்பத்திலே எல்லாத்தையும் அந்த கர்ம வினைகள் எப்படி குறைக்கணும் அதிலே பிராக்டிஸ் பண்ணிக்கலன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மனைவியில இருக்கோம், நம்ம வந்து இப்ப மனவளக்கலையில இருக்கோம், நம்ம ஒய்ஃபு ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. அது கர்மா தான் அப்படி செஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. நம்ம இருந்தாலும் நம்ம மகரிஷி என்ன சொல்றாரு, பிளெஸ்ஸிங் பிள்ளைமா, நான் அதே மாதிரி தான் பிளெஸ்ஸிங் பண்ணி ஒரு 8 ஆண்டுகள் பண்ணி அவங்கள ஒரு பிரம்மஞானம் வரைக்கும் முடிக்க வச்சுட்டேன். பிரம்மஞானம் முடிச்சுட்டு இப்ப உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி செய்யறாங்க. எப்பயாவது தவம், இந்த பஞ்சபூத நவகரண தவம், ஏதாவது ஒரு தவம் எப்பயாவது தான் செய்வாங்க. ரொம்ப அந்த பக்தி மார்க்கத்தோட பற்று அதிகமா இருக்கும். நம்ம கணவன் மனைவி உறவு ஒன்று தெய்வ உறவு. அதே மாதிரி அவங்கள ஒரு 8 வருஷம் பிளஸ்ஸிங் பண்ணி தான் வர வச்சேன். இருந்தாலும் இவங்களுக்குள்ள கணவன் மனைவியுடைய உறவு ஏற்படவில்லை. நாம பொறுமையா போயிடுறோம். அந்த மகரிஷியினுடைய பண்பட்டு அதை எதிர்த்து பேசாத வாழ்த்திட்டு நம்ம போயிடுறோம். இருந்தாலும் மனைவி என்ன பண்றாங்க, ஒரு பிடிவாதம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கணும். நம்ம அதை அப்போஸ் பண்ணா அவங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படுது. இருந்தாலும் சரி, நம்ம தவத்துல இருந்து வாழ்த்துக்குள்ள அதை மறுநாள் பேச ஆரம்பிச்சுறாங்க, நம்மளுக்கு இதுன்னு இல்லை. ஆனாலும் அந்த பிடிவாதம் வந்து அந்த அந்த தான் தனதுன்ற அந்த பிடிவாதம். ஆனா உடற்பயிற்சி செய்யறாங்க, அந்த விலங்கின குணத்துக்கு காய்கல்ப பயிற்சி செய்யறாங்க. ஆனா தவம் வந்து ஜூம்லாம் அட்டன் பண்ணோம்னா வரமாட்டேன்றாங்க. வீட்டு வேலை செய்ய கரெக்டா இருக்கு. அப்படியே அப்புறம் போயிட்டு அப்புறம் போயிடுறாங்க. ஏதோ ஒரு சின்ன தொண்டு செய்யறாங்க, ஒரு மகளிர் மாரி குழு மாரி நடத்திட்டு கிராம மக்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கறது செய்யறாங்க. ஆனா அவங்கள வந்து நம்ம உண்மை நிலைமைக்கு நம்ம போய் சொல்ல இது மாதிரி செய்யக்கூடாதுமான்னு சொன்னாலும் பிடிவாதமா இருக்காங்க. அந்த வந்து அவங்கள வந்து ரொம்ப நம்ம திருப்புறத்துக்கு நம்ம வாழ்த்து தான் செய்ய முடியுது. இன்னும் வேற என்ன நிலைமையில சொன்னா அவங்க மனநிலையை மாத்த முடியும். அதாவது ஏன் நீங்க எதிர்பார்க்கறீங்க அவங்க திருந்தணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்? உண்மை, உலகத்துல வந்து யாரும் யாரையும் திருத்த முடியாது அப்படின்றதுதான் உண்மை. கரெக்ட், உண்மைதான். வாழ்த்து ஓரளவுக்கு துணை செய்யுமே தவிர வாழ்த்து அப்படியே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி திருப்பி வச்சிடாது. சோ நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மீகம், பயிற்சி, பக்குவம் எல்லாம் நமக்கு தான். அப்போ எதிர்பார்த்தல் அப்படின்றது இருந்தா நம்ம பக்குவம் ஆக்கலைன்றதுதான் அர்த்தம். அப்ப என்ன பண்றோம், அது நாம தான் இன்னும் பக்குவமாகி அங்க எப்படி இருந்தாலும் என்ன, அவங்களுக்கு சில நம்பிக்கை இருக்கு, சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஓகே, அது ஏற்றுக்கொள்வதுதான் ஆன்மீகத்துடைய பக்குவமே தவிர நீ என்ன மாதிரி தான் நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும்னு சொன்னா அது ஆணவம், அது ஆன்மீகம் இல்லை. அதனால இப்படித்தான் இருக்குங்க. அதுக்கு மேல வந்து வச்சுங்களேன், நம்முடைய வினைப்பதிவு. ஸோ அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். அப்படித்தான் போயாகணும். சில பேர் சொல்லவே மாட்டாங்க, என்ன செய்வீங்க? சொல்லவே மாட்டாங்க, இதுதான் எனக்கு பிரச்சனை, இல்ல இதுதான் எனக்கு ஒத்து வரலன்னு கூட சொல்ல மாட்டாங்க. விடை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நமக்கு சொன்னாத்தானே அந்த குறை இருக்கா இல்லையா அதை நம்ம நிவர்த்தி செய்வதற்கோ இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்கோ முடியும்.
அதே மாதிரிங்கய்யா ஒரு நாள் நடந்தா கூட மறுநாள் இப்படி நான் சொல்லி எடுத்து காட்டுவேன். இது மாதிரி இது நடந்த கூடாதுமான்னு அப்படி பொறுமையா எடுத்து சொல்லுவேன். ஏன்னா பக்குவம் ஆனதுனால சில டைம் ஒத்துக்கிறாங்க, சில டைம் புடிவாதமா இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இயல்பா அப்படித்தாங்க இருக்கும். சரிங்க ஐயா, சரிங்க. அதாவது முதல்ல மற்றவங்க நம்ம குறை சொல்றது நமக்கு பிடிக்காது இல்லையா? அது அட்வைஸ்ங்கிறது நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல விரும்புறோம், ஆனா நாம கேட்க விரும்ப மாட்டோம். அதனால ஆன்மீக பயிற்சிகள் தெரிஞ்சுக்கிறோம், அது அவங்கவங்க செய்து அவங்கவுங்களே தான் பக்குவப்படுத்திக்கணுமே தவிர யாரையும் திருத்த முடியாதுங்க. சரி சரி சரிங்க, கரெக்ட். அதுதான் இப்ப இந்த தாரன் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா குடும்பம் இல்லைன்னு சாமி சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இல்லையா? இந்த 3 நினைச்சு பாருங்க. இதுல 3ல அடுத்தவங்க திருத்துறது இல்ல. இந்த 3மே நமக்கு தான். டாலரன்ஸும் நமக்கு தான், அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நமக்கு தான், சாக்ரிஃபைஸும் நமக்கு தான். அதனால சொல்லணும், சொல்லியாச்சு. அது பக்கம் கேட்கலன்னு சொன்னா ரைட், ஓகே, இதுதான் நம்முடைய விதி என்று ஏற்றுக்கொள்வதுதான். என்ன பண்ண முடியும்? முரண்டு பிடிச்சிங்கன்னா நாம தான் மென்டல் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே இங்க 100% நம்ம நல்லது கொண்டு வரல. இதோ இந்த அளவுக்காவது நல்ல ஒரு வாழ்க்கையை துணை அமைஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்படணும். கண்டிப்பாங்க ஐயா, உண்மை இல்லையா? உண்மை உண்மை. அதுவும் மனவளக்கலையில நம்ம எவ்வளவு பண்பட்டு எவ்வளவு பிளெக்சிபிலிட்டி எல்லாம் போறதுக்கு நல்லா உதவுதுங்க ஐயா. ரொம்ப நாம் இந்த அளவுக்கு இருக்கிறது அவங்க விட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே பெருமிதன்மை இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அவங்க என்ன சும்மா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லியிருந்தீங்க, நம்ம கதை என்ன? அதனால அது சாமி சொல்லுவாங்க, அவங்க செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க, குறைகளை நினைக்காதீங்க அப்படிம்பார். அதனால நன்மை நினைச்சு பார்த்தா எல்லாருமே அதுவும் குறிப்பா பெண்கள் அவங்களோட உடல் வாக்கு, அவருடைய கெமிக்கல் நேச்சர், ஹார்மோன் பிரச்சனை நிறைய இருக்குங்க. வெளியே சொல்ல முடிந்தது, சொல்ல முடியாதது, கஷ்டம். வாழ்க வளம்புடன் ஐயா. இது அப்படியே கொஞ்சம் பில்டப்பா போட்டு பார்க்கலாமா? எப்படின்னா, இப்போ ஒரு மனைவி நான் வேதாத்திரியம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், கணவர் இந்த மாதிரி இருக்காரு, பெண்மணி சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி? சொன்னா கேக்குறதாவது வீட்டுல அம்மா சொல்லி ஐயா கேட்டுதான் வச்சுக்கங்களேன், அதுவும் மனவள கழிக்க வர சொல்லி. வாழ்க வளமுடன். அதாவது கணவன்மார்களை பார்த்து வந்த மனைவிமார்கள் எண்ணிக்கை, மனைவிமார்கள் சொல்லி வந்த கணவன்மார்கள் எண்ணிக்கை, இது ரெண்டும் மனவளக்கலை கணக்கு பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லி கணவன் வந்தது எங்கேயோ 1-2 தான் இருக்கும். உண்மை ஐயா, உண்மை உண்மை. ஏன்னா கணவன் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய நிலையில இருக்கிறதுனால அவன் சொன்னா வந்துடுறாங்க ஓரளவுக்கு. அவங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ சொல்றாங்கிறதுக்காக ஒரு கம்பல்ஷன்ல வந்துடுறாங்க. ஆனா ஆப்போசிட் இஸ் நெவர் ட்ரூ. ஐயா நம்ம வேற அப்ப சொல்லியிருக்கோம், ஆண் என்றால் அறிவு, பெண் என்றால் இயக்கம்னு வேற நம்ம சொல்லியிருக்கோம். அறிவும் இயக்கமும். அதுல நான் ரியலைஸ் இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, இதுல இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, பேசிக்கலா ஆண்மை அறிவு மட்டும், பெண்மை அறிவும் இயக்கமும். சரிங்களா? அப்போ இயக்கத்துலதான், இயக்கத்துக்கு மையமா அறிவு இருந்தாலும் அறிவு தனித்து செயல்பட முடியாது இல்லையா? இயக்கத்தோடு சேர்ந்த அறிவு தான் உயிர்களாச்சு, வாழ்க்கையாச்சு, எல்லாமாச்சு. வெறும் அறிவு சுத்தொழியா தான் நிற்கிது. அதனால நீங்க பெண்கள் தனித்து இயங்கிடுவாங்க, வாழ்ந்துருவாங்க, ஆனால் முடியாது. ஸோ பெண்ணை சார்ந்துதான் ஆண் வாழ்ந்தாக்கணும்.
சரிங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. அந்த நான் இயல்பு அதுல உணர்ந்தது இருக்கு. சொல்லுங்கம்மா. நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, நம்ம கூப்பிட்டா வரல அப்படின்னா அதுவும் இறைவனுடைய செயல் தான். ஆனா உண்மையில என்னன்னா, நம்ம நமக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் தேவைப்பட்டுட்டே தான் இருக்கு. அது நமக்கு மட்டும்தான் தேவைப்படுது, மத்தவங்களுக்கு தேவைப்படல. இயல்பாகவே அவங்க சரியான பாதை. இப்ப இதுல வர்றதனுடைய நோக்கம் என்ன? நம்ம வாழ்க்கையில நம்ம பாதைய சரி செய்து கொள்ளணும், ஒழுக்கத்தோட வாழணும். மகரிஷிட்ட சொன்ன தத்துவங்கள் எல்லாம் அவங்க பின்பற்றுறாங்க. இங்க தவம் செய்யல, இது செய்யல, அவ்வளவுதானே ஒழிய வாழ்க்கை நடைமுறை பாத்தீங்கன்னா நம்மளோட அவங்க நல்லாவே பின்பற்றுறாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால அவங்க வாங்கன்னு சொல்றதையே நான் விட்டுட்டேன். நமக்குதான் இன்னும் மாறணும்னு தோணுதே ஒழிய அவங்க கிட்ட எதுவும் மாற்றம் வரணும்னே தோண மாட்டேங்குது. அந்த ஸ்டேஜ் நம்ம அந்த நல்லா ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா, குடும்பத்துல எல்லாருக்குமே நமக்குதான் இது அதிகமான தேவை, அதிகமான பயிற்சி தேவைப்படுது. அதனாலதான் நம்மள இறைநிலை இங்க கொண்டு போய் விடுது. மத்தவங்களுக்கு தேவையில்லை, அவங்க இயல்பிலேயே நல்லாதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வருது. சோ நம்ம நினைக்கிறோம் பசங்க செய்யல அப்படின்னு. ஆனா உண்மையில பசங்க நல்ல வழியில போறாங்க. அவங்களுடைய அந்த இதெல்லாம் எண்ணம் எல்லாமே பாத்தீங்கன்னா மகர்ஷி சொன்ன சில சமயங்கள்ல நம்ம பாதை தவறும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் மகர்ஷியே நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அது உணர்ந்திருக்கு. அப்போ நம்ம செய்யறது எல்லாருக்கும் போறதுங்கிறது நான் உணர்ந்தது. ஆமா. அதே மாதிரி இப்ப ஐயா சொன்னாரு, நான் பிரம்மயான வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். அங்கேயே நமக்குள்ள ஒரு தன்முனைப்பு இருக்கு. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரோம். அதே அவங்க விருப்பப்பட்டு போனாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வாழ்த்து எப்படின்னா நம்ம அதுக்கு வரணும்னு வாழ்த்துறத விட மனுஷருடைய தத்துவங்கள் அவங்களுக்குள்ள போகணும்னு வாழ்த்தினாலே போதும். இன்னும் கொஞ்சம் தூய்மையா இருக்கும் எண்ணம். ஏன்னா விரிவாயிடுது. ஆமா, விரிவான எண்ணம். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க்கை வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை. சொல்லுங்க ஐயா. இப்போ நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் சங்கோச்சமான கேள்வி இருக்கு. இருந்தாலும் மனசுல எழுந்ததை கேட்டு விட்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ உயிர் துகள் உடம்பு முழுக்க சுத்தின்னு இருக்கு, உயிரோட்டமா இருக்குன்னு மகிழ்ச்சி சொல்லிருக்காரு காய்கல்பத்துல. சரி. அதே நேரத்துல நம்ம சொல்றதா சங்கோச்சங்க, நம்மளுடைய டெஸ்டிஸ் இருக்கக்கூடிய உயிரணு இருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த உயிரணுக்குள்ள உயிர் துகள் இருக்கா, ஒண்ணுக்குன்னு எப்படி சம்பந்தையா? அதாவது டெஸ்டிஸ்ல இருந்து ஒரு லிக்விட் ஃபார்மேஷன் ஆகுங்க. அதாவது வித்து சக்தி அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அது இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன். இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன் நம்ம பொதுவா காயற்பத்துல பாத்தீங்கன்னா இந்த வித்து சக்தி தயிர் கடைவது போல அப்படின்னு சொல்லி சாமி சொல்லவும், இப்ப எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு திரவமாகவே புரிஞ்சுட்டாங்க. ஒரு முறை சாமிஜி கிட்ட நாங்கள் ஒரு 20 பேர் இருப்போம், துணை பேரஸ்ல 20 பேர் இருப்போம். அரை மணி நேரம் சாமிஜி எனக்கு காயற்பத்தை பத்தி பேசினாங்க. அப்போ அந்த ஓஜஸ் போடும்போது ஃபவுண்டன் மாதிரி சத்து வெளியே போகும், மேலே போய் உடல் முழுவதும் பரவும் அப்படின்னு எல்லாம் சாமி விளக்கி சொன்னாங்க. கீழே இறங்கி வர்ற போது அந்த மாடிப்படி வந்துட்டு இருக்கிற போது ஒருத்தர் கேட்குறாரு, அது எப்படிங்க திரவம் மேலே ஏறும் அப்படின்றாங்க. அப்போ எனக்கும் அந்த கேள்வி அப்போ கேள்வி கரெக்டா இருக்கு, ஆனா பதில் தெரியல. ஏன்னா திரவமா இருந்தா மேலே போறதுக்கு பம்ப் செட் கிடையாது, திரவம் மேலே போகாது. அப்போ சாமி சொல்லக்கூடிய வித்து சக்தி என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்புறம் அப்படியே இருந்தது, அது டிஃபால்ட்டாக இருந்தது, அந்த கொஸ்டின் அப்படியே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அப்படி தோணுச்சு, இப்போ விதை என்பது என்ன? நம்ம விதைக்கிறோம் வயலில், அந்த விதை என்பது என்ன? உதாரணம் இப்போ அவரை விதைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது உழைச்சா 2 பருப்பாக பிரியுது. உள்பக்கம் பார்த்தோம்னா 2 பக்கம் 2 குழிவு தான் இருக்குது. இப்போ இந்த அவரையை மண்ணில் விதைக்கிறோம், ஒரு சில நாட்கள்ல அது ஒரு கேள்விக்குறி மாதிரி வெளியே வருது, ஒரு தளிர் வெளியே வருது. பார்த்தா நாம போட்ட விதை அது 2ஆ பிரிஞ்சு 2 பருப்பா நிற்குது, உள்ள ஒரு தளிர் இலை நிற்கிது.
ஒரு 10-15 நாட்கள்ல ஒரு 4 8 இலை வந்தோம். அந்த பருப்பு தானே உதிர்ந்து போகுது. எடுத்து பார்த்தா நாம போட்ட விதை அப்படியே இருக்கு. அப்படி என்றால் வளர்ந்தது எது? நியாயமான கேள்விதான். வளர்ந்தது எது? அப்போ வித்து என்பது அந்த 2 பருப்பும் கூடி இருந்த போது உள்ள ஒரு கேவிட்டி இருந்திருக்கும் இல்லைங்களா, ஒரு குழிவு. அந்த குழிவு சூன்யமா இல்ல சம்திங் அதுல இருக்கான்னு பார்த்தா இட் இஸ் கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன். அந்த தாவரத்தினுடைய அனைத்து வாழ்க்கை அனுபவங்களும் சேர்ந்த ஒரு காந்த கல மையம் அந்த விதைக்குள்ள மையமா இருக்கு. அதுக்கு ஸ்பேஸ் இது கிடையாது, பருப்பொருள் கிடையாது. அதனால 2 பக்கம் அந்த குழிவு இருக்கு. இந்த காந்தம் மட்டுமே தனியா போய் ஒன்று உருவாக முடியுமான முடியாது. அதே சமயத்துல அது ஸ்ப்ரவுட் ஆகி வெளியே வரணும்னு சொன்னா அதுக்கு சக்தி வேணும். அப்ப இந்த 2 தேவைகளையும் இயற்கை உள்ளடக்கி என்ன பண்ணுது, அந்த தனியா பயணிக்க முடியாத காந்தத்துக்கு ஒரு கொள்கலமாகவும், அதே சமயத்தில் அந்த காந்தம் ஸ்ப்ரவுட் ஆகி முளைச்சி வெளியே வருவதற்கான சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த 2 பருப்பு அதை சுத்தி அமைக்குது. இப்ப மண்ணுல போட்ட உடனேயே லேசான வெப்பம் வருது. அந்த வெப்பத்தை பயன்படுத்தி தண்ணியும் பயன்படுத்தினால் லேசான வெப்பமும் நீரும் சேர்ந்தால்தான் உயிர்த்தன்மை வெளியே வரும், உயிர்ப்பு வரும். அப்படி நம்ம தண்ணி ஊத்திட்டோம் மண்ணுல, ஆனா மண்ணுக்குள்ளேயே சூடு இருக்குது இல்லையா, மையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சூடு, அது அந்த விதையை மலர்ச்சி வர தூண்டு விடுது. அப்போ உள்ள இருக்கின்ற அந்த காந்த அலைகள் வெளியே வருது. இந்த ஒரு சுத்தி இருக்கிற பருப்புல இருக்கிற எனர்ஜியெல்லாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு வளர்ச்சி பெற்று ஒரு கேள்விக்குறியா வெளியே வருது. இப்ப அந்த பருப்பை நம்ம விதைப்பதற்கு முன்பும் விதைத்து உதிர்ந்த பருப்புக்கு எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா சில ரசாயனங்கள் அதுல இருக்காது. தோற்றம் 2 ஒரே பருப்பு தான், மாற்றம் இல்லை. ஆனா சத்துன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக இந்த செடியில இருக்கின்ற சத்து அந்த பருப்புல குறைஞ்சிருக்கும். அப்ப விதை என்பது என்ன என்றால் அது ஒரு காந்த அலைகள். இப்ப இந்த காந்த அலைகள் நம்ம உயிர் மையத்துல இருந்து மூச்சில் இழுத்தீங்கன்னா மேல போகுமா போகாதா? இதத்தான் வித்து சக்தி ஃபவுண்டர் மாதிரி போகும்னு சாமி சொல்றாங்க. இப்ப இதை நீங்க சயின்ஸோட இணைக்கிற போது அந்த செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் தான். ஃப்ளூயிட் என்றால் பாய்ம பொருள், அது லிக்விட் கிடையாது, ஃப்ளூயிடு இல்லைங்களா? அப்போ உடல் மையத்துல, ஆண் உடல் மையத்துல இருக்கிறது காந்த அலைகளே. இது அந்த தேவையை ஒட்டி அது திரவமாக மாறணும். அதுக்கு டெஸ்டிஸ்ல இருந்து வரக்கூடிய லிக்விடு பிளஸ் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்தும் குரோட்டம்னா இன்னொரு பேர் இருக்குங்க. இந்த எல்லா 3 சேர்ந்து செமினல் வெசிக்கிள் சேரும். செமினல் வெசிக்கிள் இருந்து வெளியே வரும். இந்த 3ம் தயார் பண்ற டைம் இருக்கு பாருங்க, இதுதான் பொட்டன்சி. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, அருமையா விளக்கம். மாலை பொருளா இருக்கு, ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு கேள்வி, ஒரு பக்தி மார்க்கு சம்பந்தமா கேள்வி. சொல்லுங்க. ரொம்ப நாளா மனசு உறுதின்னு கிளாரிட்டி கிடைக்கல. இப்ப நம்ம இமயமலையிலதான் கைலாசம் இருக்குன்னு சொல்றோம் நம்ம. ஆனால் என்ன நடக்குது அஸ்ட்ரானமிக்கல் பார்த்தா பூமி தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருதுங்கிறோம். அப்ப சூரியன் பூமி சூரியன் சுத்தி வரும்போது பூமி இருக்கக்கூடிய அந்த இமயமலையும் சேர்ந்து சுத்துறது இல்ல. அப்ப சிவபெருமானும் சூரியன் சுத்தி வராரா? அது இல்ல. அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரஞ்சிருக்கும் இடம், சிகரம் இருக்கிற இடமெல்லாம் சிவஞ்சிருக்கும் இடம். அப்ப குன்றும் சிகரம், குன்று சின்னது, சிகரம் உயரமானது. அப்போ குன்று என்பது நம்முடைய துரியம், ஆக்னேய துரியம். அப்ப குமரஞ்சாறு காந்த கடவுள், காந்தத்தை உணர்கின்ற மையம் ஆக்கினை, காந்தம் வெளிப்படுகின்ற இயக்கம் உயிர், உயிரை அறிகின்ற இடம் துரியம், இந்த உயிருக்கு மூலப்பொருள் சிவம். அது எங்க இருக்கு? தூரமே. அதனால் சிவன் கைலாசத்தில் இருக்கான்னு சொன்னாரு தவிர
பூமிக்குள்ள சிவம் இல்லை. பூமியாகவும் இருக்கிறது, ம். இந்த உலகமாகவும் இருக்கிறது, உலகத்துக்கு அப்பால் இவற்றெல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கிறது. அதான் முப்பால் 3 இடத்துலையும் பாழாகத்தான் இருக்கிறது. ஓகே, அதை அவ்வளவு பார்க்க அருமையா முடியுது வணக்கம். இல்லை. சூப்பர் வணக்கம்யா. அது ரொம்ப நாளா மனசுல குறித்து இருந்தது எனக்கு. அதாங்க, அதுதான் நீங்க சைவ சித்தாந்தத்துல ஒரு கதை இருக்குங்க. ஆ. அதாவது ஒரு நாள் இந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சிவபெருமான் தரிசிப்பதற்காக கைலாயம் போறாங்க. ம். சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார். ம். அப்போ இவங்க வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட கண்களை திறக்கிறார். ம். அப்போ இவங்க எல்லாம் துதி பாடிட்டு அப்புறம் கேட்குறாங்க, பெருமானே, நாங்க எல்லோரும் உங்களை அடைவதற்காக பூஜை புனஸ்காரம் தவ முறை தியானம் எல்லாம் பண்றோம். ம். ஆனா நீங்களும் எப்பவும் தனிமையிலேயே தவத்துல இருக்கிறீங்க. உமாதேவி ம். விட்டுட்டு நீங்க தனிமையில தவத்துல இருக்கிறீங்க ம். என்றால் நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? நியாயமான கேள்விதான், தெரியாத கேள்வி. சொல்லுங்க. மிக அற்புதமான கேள்வி. ஆ. அப்ப சிவன் சொல்றாரு, நான் ஆ. என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன். ஆ, சூப்பர் சூப்பர் பதில் இல்லையா? அப்படி என்றால் இது ரூப சிவம். ஆ. இவங்க பார்த்தது ரூப சிவம். ஆ. அவரு சொல்றது என்னுடைய மூலம் அரூப சிவம். ஆ. அதை அடைவதற்கு என்ன வழி? தனிமையில் தவத்தின் மூலம் மட்டுமே அதை அடைய முடியும். ஓகே ஓகே, ரொம்ப கிளியர். இது எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு உள்ள எத்தனை சைவ மடங்களில இதை தெரிஞ்சு ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க. அப்ப இது தெரிஞ்சிருந்தா இறைநிலை பத்தி நீங்க விளக்கி இருப்பீங்கல்ல மக்களுக்கு. சும்மா இந்த வேஷம் எதுக்கு? எனக்கு என்ன ஆதங்கம் பண்ணாங்கய்யா, இவ்வளவு அதாவது சயின்டிபிக் ட்ரூத் அது. ஹிந்துயிசத்துல சயின்டிபிக் ட்ரூத் எல்லாமே. இதை நீங்க ஒழுங்கா கொண்டு போயிருந்தீங்கன்னா உலகத்துல அது நம்பர் 1 இருக்கும். அது நான் பாப்புலாரிட்டிக்காக நான் சொல்லல. உலகத்தில் ஒழுக்கம் தர்மம் வந்திருக்கும். நீங்க பண்ண பாவம் தான் இந்தியாவுக்குள்ளேயே ஒழுக்கம் இல்லை. எல்லாம் பிச்சைக்கார மாத்தி வச்சிருக்கிறீங்க. எல்லா கோயிலும் கூட்டம் எதுக்கு? ஞானம் தெரிய போறாங்க, எல்லாம் பிச்சை எடுக்க போறாங்க. எனக்கு அது கொடு இது கொடு, இதுதானே போறாங்க. அப்ப அரசு ஒரு பக்கம் மக்களை பிச்சைக்காரனாக்கி வச்சிருக்குது, பக்தி ஒரு பக்கம் மக்களை பிச்சைக்காரனாக்கி வச்சிருக்குது. உங்களுக்கு பிச்சை எடுக்கிறது வெக்கமே கிடையாது. இதெல்லாம் எப்போ சொல்ல போறாங்க ஐயா? கேட்கிற இடத்துல இறைவன் நம்மளை வைப்பானா? எது ஒன்று தோன்றுகிறதோ அதற்கான தேவைகள் அனைத்தும் அந்த மூலத்திலேயே அமைந்திருக்கும். இதுதானே இயற்கை. ஆமா ஆமா, உண்மை உண்மை. இப்போ நெல்லு விதை போடுறோம்னு சொன்னா மண்ணுக்குள்ள எல்லா சத்து இருக்குது இல்ல, அது தான் முளைக்குது. பஞ்சப வச்சு தானே வெளியே வர்றது புல்லு. நீ அதை விட கேவலமானவனா மனுஷன்? எல்லாம் கொடுத்தாச்சு, ஏன் இன்னும் சுத்தி சுத்தி இப்படி பிச்சை எடுக்கிறேன் ஆண்டவன் கேட்பான். கேள்விதான். அதுதான் புரிதல் இல்லைங்கய்யா. என்ன வேணும் எவ்வளவு வேணும் கணக்கே தெரியுது இல்லை. எப்ப பாரு பணம் பதவி பணம் பதவி பணம், பிசாசாய் அலையிறாங்க. ரொம்ப நன்றியா, அருமை வணக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வாழ்க்கை முடியும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை முடியும். சொல்லுங்கம்மா ஐயா. ராகு காலம் யமகண்டம்னு ஒரு 1.5 மணி நேரம் தினமும் வருது. அதுக்கு ஏதாவது இந்த ராகு அந்த சூரியனிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கதிர்கள் அந்த நேரம் பூமியில படக்கூடிய நேரம் அந்த மாதிரி ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்குமா, அதுதான் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அதே மாதிரி நம்ம அந்த நாட்கள் குறிச்சிருக்கோம் இல்லையா, திங்கள் செவ்வாய் புதன், அது இருக்கு. அதுவும் கோல் அமைப்பு பார்த்து இந்த ஓரை வர நாள் தானே முதல்ல அந்த பேர் வைக்கிறாங்க. ஆமா. அதே மாதிரி இதுக்கு ஒரு கணக்கு இருக்குமா, அதை வச்சுதான். அதே மாதிரி ராகு திசையில இதுன்னு வரும்பொழுது அது அந்த சூரியனிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பாதையில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதை வச்சு கணக்கு. ஒருவேளை இங்க நம்ம ஒரு ஆஸ்ட்ராஜ் இருக்கிறாரு. ஆமா, அவர்
இப்பதான் வெளியில போயிருக்கிறாரு. அவரை நம்ம அடுத்த வகுப்புக்கு அவரை இதுக்கு பதில் சொல்ல வச்சிருவோம். ஆமா சரிங்க. ஆமா வாழ்க வளம். அவர் கொஞ்சம் கத்துட்டு இருக்கிறாருமா. ஆமா, அவர்கிட்ட கேட்டு பார்த்தோம்னா சில செய்தி நமக்கு கிடைக்கும். இந்த கேள்வி அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த வாரத்துக்கு நம்ம வந்து அதை கேட்டு அவர்கிட்ட இருந்து பதில் வாங்கிடுவோம். வாழ்க வளம்பட்டன். அருமை. வேற அன்பர்கள்? ஐயா மீண்டும் வந்திருக்கேனா? சொல்லுங்கய்யா. இது என்னன்னா, இந்த வாரம் நீங்க இந்த கவிதையில அர்த்தம் சொல்லிட்டு வந்தீங்களே, அதுல ரொம்ப எனக்கு ஊர்ந்து கவனிச்சது ஒண்ணு வந்து, நீங்க இன்னும் 7 ரதம் சொன்னீங்க. ரதன், அதிரதன், தசரதன் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அதுக்கும் மனவளக்கலை மகரிஷி தத்துவத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா, தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்குங்கய்யா, நிச்சயமா இருக்கு. அதாவது ரதன் ரதம் மகாபாரதத்துல தான் அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். ஆமா ஆமா, அதிரதன், மகாரதன், பிறகு வந்து அங்க இதுல ராமாயணத்துல பரதன், பகீரதன் வந்து மகாபாரதம் நினைக்கிறேன். இதுல தசரதன் ராமாயணத்துக்கு முன்னாடி வரும். பிறகு அவ்வளவுதான். நாரதன் பொதுவாக வரக்கூடியது. இது ஒரு ஜெயத்ரதன் வரும். ஜெயத்ரதன் வந்து மகாபாரதத்துல வரக்கூடிய கதாபாத்திரம். இப்ப மொத்தம் 8 வருங்கய்யா. ரதன், அதிரதன், மகாரதன், தசரதன், ஜெயத்ரதன், பரதன், பகீரதன், நாரதன். இப்படி 8 அம்சம் வரும். இந்த 8க்கும் என்ன படித்தரங்கள் அப்படின்னா, ரதம் என்பது உடம்பு, ரதன் என்பது மனசு. இந்த மனசு ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உற்பத்தி செய்யுது இல்லைங்களா? அப்போ அந்த எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறம். அப்போ அப்பப்போ தோன்றக்கூடிய சில எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது அது அதிரதன், அதாவது மகாரதன்ல பாதி அதிரதன். எல்லா எண்ணங்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறம் வருகின்ற போது மகாரதன். இதெல்லாம் தொகுத்து பாத்தீங்கன்னா 10 குணங்கள் அடங்கி போகுது. சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, ஒரு மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, அதிகார போதை, அவசியமற்ற பயம் என்று 10 குணங்கள் வந்துருது. இந்த 10 தீய குணங்களிலே சிக்கியவன் ராவணன், 10 தலை ராவணன். அதுல வென்றவன் தசரதன். தசன 10. அப்படி வென்ற நிலையில எண்ணம் அற்று போகிறது ஜெயத்ரதன். எண்ணமற்றவன், மனதை வென்றவன். அப்படி மனதை வென்று விட்டால் அது இந்த பிரபஞ்சமாக விரிந்து போகிறது. பரத், இந்த பிரபஞ்சம் பரதன், விஸ்ருவத்தில் இருக்கக்கூடிய நிலை பரதன். இதை எட்டுவது அவ்வளவு எளிதா? இல்லை, கடுமையான பயிற்சிகள் தேவைப்படுது. அப்ப பகீரத பிரயத்தனம், பகீரத பிரயத்தனம், மிக நீண்ட முயற்சி எடுத்தா தான் இதுல ஜெயிக்க முடியும். அப்படி ரதன், அதிரதன், மகாரதன், தசரதன், ஜெயத்ரதன், பரதன், பகீரதன், ஏழாச்சுங்களா? இப்போ நாரதன். ரதன் அப்படின்னா மனம் கடந்த நிலை, அறிவு. அப்ப அறிவு எங்கும் நிறைந்திருப்பதனால் நாரதன் திரிலோக சஞ்சாரி. நல்ல வழக்கையா. அன்னைக்கு சொல்லும் போது மனசுல பதிஞ்சது. நைட்டு ஃபுல்லா அப்படியே ஆசைப்பட்டுனே இருந்தேன். இன்னைக்கு கேள்வி கேட்டு நன்றியா. நன்றி, நன்றிங்கய்யா. வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன். அருமை. வேற அன்பர்கள்? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க்கை மட்டும் சொல்லுங்க. கேள்வின்னு கேட்கலையா? எனக்கு ஒரு மனசுல ஒரு பேர்டன். அதாவது ஒருத்தருடைய துண்டு, ஒருத்தருடைய உயர்வு, ஒருத்தரை நம்ம நினைக்கிற விதம், இதெல்லாம் ரொம்ப உச்ச கட்டத்துல இருந்து அவங்கள வியந்து பாக்குறாங்க. இவங்க மாதிரி எல்லாம் பிறந்திருக்கணும், எவ்வளவு அறிவா இருக்காங்க, எவ்வளவு தொண்டு செய்யறாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய பலத்த அடி அப்படிங்கையில
அது அவங்க மனசு எப்படி பாதிக்குதுன்னு தெரியல. இப்ப எனக்கெல்லாம் 2 நாளா ஒரு மாதிரியா இருக்கியா. அதாவது எப்படி அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் இந்த துண்டுல தான் வாழ்றாங்க. அது அவங்க வம்சத்துக்கு சேர்றது. அவங்களுடைய வம்சம் நல்லா தான் அதை செய்யறாங்க அப்படின்னு வாழ்க வளம். அது எனக்கு நன்றியா. சொல்லுங்க. நம்முடைய வினை பதிவு மிகப்பெரிய ரகசியமா, அது பெரிய ரகசிய பெட்டகம். யாருக்கு எந்த வகையில எப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ மகான்களே உயர்ந்த நிலையில அவங்களுடைய ஆசீர்வாதத்துல கருணையில எத்தனை பேர் நன்மை பெறாங்க. ஆனா அவங்களுடைய உடம்பு துன்பத்தை சந்திச்சிருக்காங்களா இல்லையா? ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ணர் மகர்ஷி அவங்க. அப்ப இவர்களுக்கு ஏன் இது துன்பம் வந்தது அப்படின்னா, மிச்சம் மீதி அந்த வினை பதிவு இருக்கும். அது கழிஞ்சுதானே போகணும். அவங்க இளம் சந்ததிகளை பாதிக்கும் போது வேற மாதிரி கேள்விக்குறியா மனசுல கேள்வியே இல்லம்மா. அதாவது எல்லாமே வினை பதிவே ஒரு தேகம் கண்டாய். இந்த வினை பதிவு என்பது நம்மை கடந்தும் போகக்கூடியது. அதாவது நம்முடைய ஆயுள் காலத்தையும் கடந்து போகக்கூடியது. எந்தெந்த பதிவுகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறதோ அங்கிருந்து 140 வருஷத்துக்கு போயிடுது. சரிங்களாம்மா? அப்ப என்ன ஆகுது? நாம் அறிந்தோ அறியாமலோ செய்கின்றது கூட அங்கிருந்து அது 140 வருஷத்துக்கு போயிடுது. அப்போ நல்ல ஒரு தூய்மையான மனிதராக இருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையில சில நிகழ்வுகள் சந்திக்கிற போது இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சிரமமா அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா இறைவன் கணக்குல எதுவுமே தவற முடிவது இல்லைம்மா. இவ்வளவு பெரிய அடியா அப்படின்னு தோன்ற அளவுக்கு. ஆமா. வளமுடன் தாங்கிக்கிற மனப்பக்குவங்கள் கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம இதுல எடுத்துக்குமா 2 பேராசிரியர் குறிப்பா சொல்லலாம். சென்னையில ஒருத்தர் லிப்ட்ல சிக்கி செத்து போயிட்டார் பேராசிரியர். இன்னொருத்தர் வந்து ஆக்சிடென்ட்ல போயிட்டார். ஆனந்த நாராயண ஐயா. அவர் வந்து பர்த்டே அப்போ சாமிஜி கிட்ட பிளெஸிங் வாங்கும்போது நாங்க இருக்கேன். சாமிஜி வந்து அவரை பிளஸ் பண்ணல. அவரு காலை வந்து சாமிஜி பர்த்டேன்றாரு. சாமிஜி வந்து கையை தூக்குனாரு தவிர வார்த்தையை சொல்லலை. கவனிச்சு என்ன சாமிஜி உடனே சொல்லுவாங்களே சொல்லலையே அப்படின்ட்டு. சரி சாமிஜி ஏதோ ஒரு இதுல சொல்றதாக நினைச்சிருப்பாரோ என்னவோ அப்படின்ட்டு. அப்ப அதே வருஷம் விபத்து நடந்த போதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமிஜி அதனால்தான் வாழ்த்து சொல்லல. ஆனந்த நாராயண ஐயா பேத்தியோட ஒரு 10 முன்னாடி எனக்கு பஸ்ல போற வாய்ப்பு கிடைச்சது திருச்சியில இருந்து. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு வருமா கொஞ்சம்? அவங்க மூஞ்சியே மாறி போச்சியா. அப்ப அவங்களுக்குள்ள அப்படின்னு எனக்கு அதனாலதான் அந்த கதை தெரியும். அத சொல்றேன். அப்படி வாழ்க வளமுடன். எல்லாரும் நிலாயில் நிறை செல்வத்தோட இருக்க வாழ வேண்டும். வாழ்க வளம். அதாவது நம்ம புற உலகத்தை தான் பாக்குறோம்மா. கண்டிப்பா. அக உலகம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன கேரக்டர் இருக்கும், என்ன மாதிரி பதிவுகள் இருக்கும், அது நமக்கு ஆமா நமக்கு தெரியலன்றதுனால விதி விட்டுருதா? அதுக்கு தகுந்த விளைவை தந்து தானே தீருது. அதனால்தான் எதுவுமே நம்ம பெருமைப்படுவதற்கும் இல்லை, விரக்தி அடைவதற்கும் இல்லை. நம்ம இப்போ இது வரைக்கும் ஓகே ரைட்டு, நாளைக்கு என்னன்னு யாருக்கு தெரியும் இல்லைங்களா? பாராட்டுபடியாகவும் இருக்கலாம், தூற்றும்படியாகவும் இருக்கலாம், என்ன தெரியும்? அதனால எப்பவும் அடக்கம் அமரர்கள் வைக்கும். ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் நமக்கும் வரணும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். ஆமா ஆமா ஆமா. இயற்கையின் கணக்கு எப்பவுமே தவறுவதில்லை. அதனால்தான் இவன் கேட்பான், இலக்குவன் கேட்பான் சுமந்திரர்கிட்ட, நாம வந்து ராமன் சொல்றத
எதிர்க்கிறது இல்லை, சொல்றதை செஞ்சிடறோம். சீதையை கொண்டு போய் நாடு கடத்திருக்கிறானே, இது நாமளும் வந்து 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்து விட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த பாவத்துல நமக்கும் தானே பங்கு அப்படின்னு கேட்பார். அப்ப சுமந்திரன் சொல்லுவாரு, ராமனின் தர்மத்தை நாம கணக்கு போட முடியாது, நம்ம என்ன செய்ய சொன்னாங்களோ செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சுமந்திரன் சொல்லுவார். அப்ப அது மாதிரி இறைவனின் கணக்கு நமக்கு எட்டுவதில்லாம ஏதோ நமக்கு தெரிஞ்சது புரிஞ்சது சிலதை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இறைவன் கணக்கு துல்லியமான கணக்கு. எவ்வளவு துல்லியமா சொன்னேன்னு இந்த அவரை விதை காந்த தனியா போக முடியாது, அதே சமயம் சக்தி இல்லாம அது வெளிவர முடியாது. ரெண்டையும் சேர்த்து ஒரு விதையை வச்சான் பாருங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ராஜாராமன் ஐயாவுக்கு கேள்வி இருக்குதுங்களா? கேளுங்க. இருக்கியா? கேள்வி கேட்ட பஞ்சமில்ல. கேளுங்க கேளுங்க. ஐயா பேராசிரியா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு மன்ற நிகழ்ச்சிக்கு போறோம், மகரிஷி இருக்காரு, பேராசிரியர் இருக்காங்க, ஆடியன்ஸை பார்த்து அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, சிந்தனையார்களேன்னு சொல்றோமே, அத்தனைக்கு நம்ம உள்ளவங்க தகுதியானவர்களா? இல்ல இல்ல, இப்போ ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சாமிஜி எனக்கு பிரம்மஞானம் பயிற்சி கொடுத்தாங்க, பிரம்மஞானின்னு சொன்னாங்க. ஆசிரியர் பயிற்சி கொடுத்து அருள்நிதினாங்க. நான் அதுக்கு தகுதி உள்ளவனா? இல்ல. பண்ணணும். அப்போ அவர் கொடுத்த பிரம்மஞானின்றது அந்த பிரம்மஞானத்தை பெறுவதற்கான எல்லா பயிற்சிகளும் தந்து விட்டோம் அப்படின்றது சர்டிபிகேட்டை தவிர நான் ஆயிட்டேன் சர்டிபிகேட் இல்லை. அதே போல அருளை நிதியாக வைத்து எல்லோருக்கும் வழங்கக்கூடிய உயர்ந்த நிலையில இருக்கலாம், போகலாம், அதற்கான பயிற்சிகள் அனைத்தும் தரப்பட்டு விட்டன என்பதுதான் அருள்நிதியர் சர்டிபிகேட்டை தவிர நான் அருள்நிதி ஆயிட்டேன்னு சர்டிபிகேட் இல்லை. அப்போ அகாடமிக் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணாதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இங்க முதல்ல சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, நாம தான் பாஸ் பண்ணிக்கணும். நல்ல உதாரணம், நல்ல பதிலியா. ஓகே. அருமை ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மகரிஷி ஐயா சொன்னா நம்ம சிற்றறிவு கேட்டா பேரறிவு கொடுக்கும்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மைதான். நம்ம எவ்வளவு தூரம் தவத்துல நுணுக்கி நம்ம பிளஸ் பண்றோமோ அதை கேட்கல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நுணுக்கங்களை மகரிஷி வடிவமைத்து கொடுத்துருது ரொம்ப அந்த ஆனந்தமா இருக்குது ஐயா. நம்ம அத எந்த பிரதிபலன் எதிர்பாராத கேட்கக்குள்ள அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்கு நல்லபடியா உதவுது ஐயா. எவ்வளோ ஆராய்ச்சி, அவ்வளோ நுணுங்கி நம்ம அந்த சப்ஜெக்ட்ல தாங்கி நம்ம பிளஸ் பண்ணக்குள்ள அது கண்டிப்பா கிடைக்குது ஐயா. சிற்றறிவு நம்ம கேட்கறது பேரறிவு கொடுக்கறது ரெடியா இருக்கு. நாம எப்படி அந்த டியூன் பண்றோமோ சூப்பரா கிடைக்குதுங்க ஐயா. எந்த அளவுக்கு மகான் நம்மளுக்கு எல்லாம் அதை உணர்த்திக்கிறாருக்குள்ள ரொம்ப அந்த ஆனந்தத்துல கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப இருக்குது ஐயா. ரொம்ப எனக்குலாம் நான் ஒரு சின்ன உதாரணம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னுடைய பையன் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காரு. நான் எதுவுமே இந்தியாவில் எழுதுகிற மக்கள் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வர்றதாங்க நான் இது மட்டும் தான் வச்சேன். பையனை பத்தி கேட்கவே இல்லை. இந்தியாவுல முழுவதும் நடைபெறுகின்ற நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அதுக்கு அப்படியே வந்தது, அப்படியே உள்ள போயிட்டேன். எனக்கு அதை வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஆனா 108 நாள் நான் நல்லா டெய்லி காலையில 7 மணி 3:30க்கு எழுந்து அந்த சங்கல்பம் பண்ணிடுவேன். சங்கல்பம் பண்ணிட்டு தவம் உடற்பயிற்சி, ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி, 2வது காயகல்ப பயிற்சி பண்ணிட்டு தவம் அன்னன்னைக்கு அந்த 108 நாளும் விடல. அது பண்ணது அது ரிசல்ட் கிடைச்சோடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த மகான் எந்த அளவுக்கு உணர்ந்து கொடுத்துக்கான்றது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதே மாதிரி ரிசல்ட்டும் கரெக்டா வந்தது. ரொம்ப ஏன்னா அந்த அளவுக்கு
மகான் எந்த அளவுக்கு கொடுத்திருக்கான்னுக்குள்ள ரொம்ப அந்த கண்ணீர் விட்ட அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர். அந்த அந்த எழுத்து மகான் எந்த அளவுக்கு நுணுகி எல்லாம் எவ்வளவு அடிப்பட்டு உதப்பட்டு எவ்வளவு தூரம் அந்த அந்த உலக சமுதாய சேவா சங்கம் அப்படி எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு மோடி கிட்ட எடுத்து போய் அந்த அமெரிக்க அதிபர்கிட்ட இது அந்த புக்கு கிடைச்சதுன்னா போதும். ஆமா, அதுதான் கிடைக்குங்க. நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். வாழ்க வளமுடன். மைத்திலியம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். மைத்திலியம் சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா நீங்க சொன்னீங்கல்ல டாக்டர் அனந்த நாராயணன், அவர்கிட்ட தான் நான் அந்த முதலாகத்தாய் 2ஆம் பாகத்தாய் 3ஆம் பண்ணேன். அவர் என்ன பொண்ணு அவர் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. என் பசங்க பேரம் பேட்டி கூட உட்காரட்டு எல்லாமே. அவர் டீல் இல்லையா, செங்கல்பட்டு டீலு. ஆனா அவருடைய மரணத்தை சொன்னீங்க இல்லையா, அப்போ நான் சென்னைக்கு வந்தாச்சு. திடீர்னு என் வீட்டுல வந்து அந்த மாதிரி கை தவறி விழுந்து சுவரெல்லாம் மேலெல்லாம் அடிச்சுல பாக்கல. இது என்னவோ தெரியல, பார்த்தா அவருடைய மரணம் ஆயிருக்கு. அதே மாதிரி எல்லப்பண்ண இல்லையா, இவர் வந்து பையன் பொண்ணு சொல்வாரு, எல்லப்பண்ண என்ன சம்பந்தியம்மா தான் கூப்பிடுவாங்க. நான் ஒரு டெத்துக்கு போன அந்த அம்மா அப்படியே சம்பந்தியமா தான் கட்டி பிடிச்சாரு. அத்தனை பேரும் அப்படி ஷாக் ஆயிட்டாங்க. அவருடைய மனமும் ரொம்ப எப்படி சொல்றதே தெரியுங்க. இது பாதிப்பு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நீங்க சொல்றீங்க இதேதான். இப்ப என் பொண்ணுடைய பையன் உங்களுக்கு தெரியும் ஆட்டிசம்னு. இப்ப சுவாமிஜியில இருந்து இவ்வளவு பண்ணும்போது அவர் என்ன தெரியுமா சொல்றா, யார் மூட்டை என்ன கொண்டு வந்தோமோ 7 தலைமுறையில என்னென்ன வரும்னு தெரியாது, இதுவும் கடந்து போகணும். அவ அந்த இதுல வந்துட்டா. பட் இப்பத்திக்கு எனக்கு இப்ப சர்ஜரி நடக்க அப்ப அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், இது மட்டும் யார்கிட்ட கேளுப்பா, நீங்க எல்லாரும் வச்சு வச்சு அவங்கவுங்களுக்கு நடக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு எங்க வீட்டுல ஆச்சு வந்து ஃபுல்லா பணிவிட பண்ணி அனுப்பு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப யாருமே இந்த 5 தங்கையுமே எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. யாரும் எனக்கு வந்து கவனிக்கல. இப்ப அவதான் டிக்கெட் போட்டுருக்கா வரா May 21. இப்ப ஏமா உங்களுக்கு மாற்றம் வருது? நீங்க 2வது எல்லாருக்கும் ஓடி போய் அது ஸ்கூல்ல இருந்து அப்படி பழகிட்டேன் சொல்ல முடியல. ஆனா ஏன் உங்களை இப்படி அப்படின்னு கேக்குறா என் பொண்ணு. அது உங்கள்கிட்ட கேட்கணும் தாங்க ஐயா, ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. சொன்னேன் இப்போ இது வரைக்கும் நான் பேசுறது வினை பதிவு எல்லாம் நம்ம அதுக்குள்ளதானே இருக்கிறோம். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கரெக்டா வேற நிலவரப்பட்டாங்களா அவர் அனந்தர அழுகியா வர மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த அளவுக்கு அவர் என்னன்னா சுவாமிஜி வந்தாரு, நல்லா சாப்பிட்டு இருக்கிற மாதிரி தான் பண்றோம். நாங்க 4 பேர் கூட்டணி வாழ்க்கை 20 வருஷ கல்யாண நாள் அப்படி. அப்புறம் சுவாமி சாப்பிட்டுட்டே எங்க கிட்ட பேசுறாரு. பேசிட்டு அப்புறம் வந்தோம். ஆனா நாங்க 4 பேர் காலில் விழுந்தோம். ஆனா சுவாமிஜி விழக்கூட ஒண்ணுமே சொல்ல, ஃபுல்லா எங்களுக்கு பண்ணி ஃபுல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு உட்காந்து எங்களோட பேசுறாரு. அதாவது அவர் எவ்வளவு ஒரு விழக்கூடாது காலில் அப்படி சொல்லவே இல்லைமா அவரு. அதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. நமக்கு எப்பவுமே பழக்கம் மாதிரி 4 பேர் காலில் விழுந்தோம், அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணாரு. இதெல்லாம் வந்து நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அப்பயே நாசி விடுவாங்க. அங்கங்க என்ன நம்ம இறந்த உடனே ஆன்ம சாந்தி தான் பண்ணுறீங்களா, அப்பயே அழைச்சு போயிட்டாங்க. எங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து நிறைய மதுரையிலே நிறைய சர்வீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்து அப்படி ஒரு ஊர்ல இடம் இருக்கிற மாதிரி இப்ப வேலை செய்யறதான் 25 வருஷமா இருக்கேன். அப்படி இருந்து நான் வந்து ஐயோ இதனால பண்ணணும் அப்படின்னு எதிர்பாராம செஞ்சதுதான். ஆனா இப்ப நமக்குன்னும் போது யோசனை பண்றதா இருக்குது. குழந்தைய விட்டுட்டு அவ வராளே அமெரிக்கா இருந்து நம்மளால கஷ்டப்பட வச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப மனசாக இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறதுக்கும் அதுக்கு அதிகமா தான் இருக்கும், நமக்கும் வரும். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா அது வந்து வெளியே வந்து வேண்டியது. தத்துவம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாம அத்தனை பேரும் எனக்காக வாழ்த்துங்கய்யா. நான் உடல் நலம் ஆகி நான் மறுபடியும் தொண்டு பண்ணுங்கய்யா. 22ஆம் தேதி அம்மாவுக்கு சர்ஜரி. அடுத்த 22 மே 22. மே 22. ஓகே ஓகே. ஆமா டாக்டருக்கு இது கிடைக்கல, அதனால மே 22 மாட்டா மே 21 வரா. ஓகே ஓகேம்மா. வாழ்வமுடன். நன்றிங்க. நிறைவு செய்து கொள்ள முயற்சிப்போம். வேற அன்பர்களுக்கு யாருக்காவது கேள்விகள் இருக்குதா? நிறைவு செய்து கொள்வோமா? அடுத்த வாரம் கேட்டுருங்கம்மா. ஜமுனாராணி அம்மா கேள்வியை கேட்டுருங்க.
வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ஜமுனா. கேளுங்க. அம்மாவுக்கு வயசு 85 வயசு ஆகுது. அதனால உடலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்கள நம்ம ஆனா இந்த நேரமும் ஏதாச்சும் குழம்புலாவே இருக்கிறாங்க. அங்கெங்க வலிக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம வாழ்த்துனா நம்ம பெரியவங்களை எப்படி வாழ்த்துறது, அதுக்காக வாழ்த்தி கொஞ்சம் மனசு அவங்களுக்கு சாந்த. வயசு 85 வயசு ஆகுது. அது பெரியவங்களை வாழ்த்தலாமா? வாழ்த்துங்கம்மா, வாழ்த்து கொடுக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு பயனாகும். வயசு 85 ஆச்சு, உடல் உபாதைகள் இருக்கும். வைகோதிகமே ஒரு பெரிய கஷ்டமா. ரொம்ப எந்த நேரம் ஏதாச்சும். ஆனா பார்க்கும்போது நல்லா ஆரோக்கியமா தான் இருக்காங்க. உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்க. ஆனா அவங்க இந்த நேரம் முடியல 24 நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களை எப்படி திருப்திப்படுத்தி வாழ்த்து மூலம் நம்மளை கொஞ்சம் வாழ்த்து மட்டும் இல்ல, நீங்க இந்த கடைசி கட்டத்தை கொஞ்சம் பேசுங்க அவங்ககிட்ட. வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா இது நம்ம வாழ்க்கை பத்தி தெரியாம இறப்பு அப்படின்றதையே ஏதோ அமங்கலம் நடக்கக்கூடாதது அப்படின்ற எண்ணம் பல பேர்கிட்ட இருக்கு. அதே போல இன்னும் இருக்கணுன்ற ஆசையும் பல பேர்கிட்ட இருக்கு. வாழ்க்கை என்ன இருக்கு, இது வரைக்கும் நம்ம கடமையில செய்துட்டோம், எல்லாம் முடிஞ்சது. இப்போ யாரா இருந்தாலும் ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். எத்தனையோ பிரபலங்கள், தலைவர்கள், ஞானிகளே போயிட்டாங்க. நாம் என்ன பெருசா? ஸோ இப்படி கொஞ்சம் நம்ம அந்த கடைசி காலத்துக்கான சில செய்திகளெல்லாம் சொன்னோம்னாக்க பேசாம அவங்களுக்கு பிடித்த கடவுளோ இல்லை மந்திரமோ ஸ்தோத்திரமோ ஏதோ ஒன்று அதை நினைச்சுக்கிட்டு காலத்துக்கு கடத்த வேண்டியதான். இப்பெல்லாம் போய் தவம் சொல்லி செய்ய முடியாதும்மா. மனசு அமைதிப்படுத்துங்க. ஆமா, இதுக்கு விளக்கம் பேச்சுதான் ஒரு டெம்பரரி ரிலீஃப். என்ன நீங்க இது மாதிரி கொஞ்சம் இயற்கையை பத்தி, வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் பேசுனீங்கன்னா மனசு கொஞ்சம் சாந்தமாகும். இப்ப போய் தவம் பண்ணி ஞானம் அதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை. தவம்னு என்னன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது 85 வயசுல. இயல்பு இப்படித்தான், எல்லாரும் போதான் போறாங்க. இது என்ன இருக்கு, இருக்க வரைக்கும் இருந்துட்டு போறோம். எல்லாத்தையும் எங்களை எல்லாம் நல்லபடியா செஞ்சிருக்கிறீங்க, ஒரு குறைமை இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ் பண்ணி நிறைவா வாழ்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுங்க. வாழ்த்து சொல்லணும்னாக்கா எந்த மாதிரி வாழ்த்து சொல்லலாம்? அதனால பெரியவங்களை வாழ்த்து சொல்லணும்னு சொன்னா அவங்க நிறைவா இந்த உலகத்தை விட்டு போகட்டும் வாழ்த்து. ஏன்னா 70க்கு மேல அந்த வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை. சரிங்களா? நாம நல்லா இருக்கிற போதே நிறைவா போய் சேருவதுதான் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது இல்லையா? எத்தனை நாள் இருந்தாலும் இதே சாப்பாடு, இதே துணி, இதே உலகம்தான். ஸோ இதுல வாழ்ந்த போதும்ன்ற ஒரு நிறைவு வரணும். எப்போ வரும் இது? நம்ம தத்துவம் புரிஞ்சவங்களுக்கு தான் வரும். அது இல்லாதவங்களுக்கு இருக்கிறது தான் பெருமை நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பேசினா தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். வேற வாழ்த்து தவம் இதெல்லாம் இந்த இதுக்கு செட் ஆகாது. நம்முடைய வாழ்த்து ஏதோ கொஞ்சம் பயனாகும், அவ்வளவுதான். அருமை. சிறப்பானதொரு கேள்வியோடு நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து மகான் கவிகளுக்கும் விளக்கங்கள் வழங்கி அருளையா, நீங்க எதுவும் கேள்வி கேட்கவே இல்லையா ஐயா? ஐயா அது பழனிசாமி ஐயா சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் இவ்வளவு காலம் கடை விரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இன்னும் வேணும் என்ன வேணும்னு என்ன கேள்வி அதுல அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துருக்கேன் நான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
அது அப்படி பார்த்தாக்க நிறைய கேள்விகளிலிருந்து நான் படித்து கொண்டிருக்கிறேன் உங்க கூட சேர்ந்து. இப்போ நிறைய இப்போ ராஜாராமன் ஐயா கேள்வி கேட்கறதாகட்டும், இப்போ கடைசி கேள்வி நம்ம இவங்க கேட்டாங்களே ஜமுனாராணி அம்மா கேட்ட கேள்வி ஆகட்டும், எல்லாமே கற்பனை தானே, கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இதை கேட்கும்போது அப்ப நம்ம கேட்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரிலாம் கூட இருக்கு கேள்விகள், அப்ப அதெல்லாம் கேட்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அப்படியே உட்காந்துருக்கேங்க ஐயா. இல்ல எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது ஐயா. சொல்லுங்க. வாழ்க்கையில இதெல்லாம் சொத்து பத்து அது இது என்னென்னவோ சொல்றோம், அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைன்ற ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒன்று வாழ்க்கையில் தேவையில்லை என்று முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா அது மாதிரி வந்துரும்போது நம்ம அந்த என்ன சொல்றோம், பற்றற்ற வாழ்க்கை என்னாலும் அட்லீஸ்ட் நம்ம இருக்கிறதாலும் வேணும். ஐ டூ அக்ரி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கேள்வியும் வராதுங்கய்யா. அவ்வளவுதான். கரெக்ட். கட்டத்துக்கு அப்புறம். ஆமா. பழனிசாமி ஐயாவும் அதைத்தான் சொல்லுவாங்க. பழனிசாமி நான் ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்திட்டேன். ஒரே ஒரு சாரி. தேவையை சுருக்கிக்கிட்டா வாழ்க்கையே நிம்மதியாக இருக்கும்னு சொல்றது நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். பட் அதுதான் வாழ்க்கையா? வாழ்வளமுடன் ஐயா. பழனிசாமி ஐயா மியூட்ல இருக்காங்க. அருளையா கேன் ஆன்சர் ஃபார் தட். தேவையே வாழ்க்கை ஐயா, சிக்கனம் தான் நிம்மதிக்கு அடிப்படை. புரியலையா? புரியல. சிக்கனம் தான் நிம்மதிக்கு அடிப்படை. சிக்கனம்? ஆமா. அதாவது நமக்கு நிறைய இருக்கு வச்சிருக்கீங்க. என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் நாமளே அனுபவிக்கணும், நிறைய சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுலதான் பெரிய வீடு, பெரிய காரு, எதுல வாங்கினாலும் ஹைல வாங்கணும். இதெல்லாம் அது நட்டப்படும் போதோ அது பாதிக்கப்படும் போதோ அதே ஹை லெவல்ல பாதிக்கப்படுறோம். பேரிழப்பு ஆகும். கரெக்ட். பேரிழப்பு. இப்போ சின்ன நட்டம்னா பரவாயில்ல போ இவ்வளவுதானே அப்படின்போ, பெருசுன்னா மனசை பாதிக்கும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம லௌகிக வாழ்க்கையில மற்றவங்க மதிப்புக்குன்னு சொல்லி மேல போறோமோ அந்த அளவுக்கு ரிவர்ஸ் இடிக்கும். நான் இது மாதிரி நீங்க சொல்றது சிக்கனமும் கருமையும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? கருமித்தனம் வேற, சிக்கனம் வேற. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, கருமித்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் அது வேற வேற தானேன்னதும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சில பேர் கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்றாங்க. ஆமா. செய்ய வேண்டிய இடத்தில் ஐயா, செலவு செய்ய வேண்டிய இடத்தில் அங்கு தேவை இருக்கும் பொழுது செலவு செய்யாமல் இருப்பது கருமித்தனம். ஓ, வெரி குட், வெரி குட். ஆமா. அங்க ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற இடத்துல 2, 3ன்னு செலவு பண்ணும் பொழுது அது டாம்பிகம், படாடோபம்னு வந்துரும். அளவறிந்து தேவைக்கு செய்வது சிறப்பு. வெரி குட், வெரி குட். ஐயா, இப்போ குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுறோம். நான் பொண்ணுடைய மேரேஜ் அப்போ போட்டோகிராஃபர்கிட்ட பேசும்போது அவர் எடுத்து எனக்கு காட்டுறாரு. 1 வயசு குழந்தைக்கு பர்த்டே. அந்த ஆல்பத்துடைய விலை என்னன்னு கேட்டேன். 50,000. மை காட். அது அந்த காலம். இப்போ 2 லட்சம் 3 லட்சம் கேட்காங்க. 3 லட்சமா? இது எப்போ 2005ல இப்போ அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கே $500. அதான். இப்போ அந்த 1 வயசு குழந்தைன்றது பெரிய 1 வயசு சாதனை ஒன்றும் கிடையாது. நம்ம குடும்ப அளவில் அதை கொண்டாடினா போதும். இந்த போட்டோ நீங்க எத்தனை திரும்ப பார்க்க போறீங்க? நீங்க மேரேஜ் போட்டோவை ஒரு தடவைக்கு மேல பார்த்தவங்க எத்தனை பேருங்க? அது கரெக்ட். அதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? இது ஊதாரித்தனம்னு ஏன் தெரிய மாட்டேங்குது? இது சிக்கனம் இல்ல, ஊதாரித்தனம். இது ஏதோ வேணுமோ 4 போட்டோ எடுத்து வச்சுங்க நினைவுக்கு, அது போதும். போறவங்க எல்லாத்தையும் நீ நில்லுன்னு ஒவ்வொரு போட்டோ எடுத்து, இல்ல அவங்களுக்கு கொடுத்து அவங்க வச்சுக்க பாத்துக்க போறாங்களா? நம்ம தான் அதை 10 தடவை பார்க்க போறோம். அவங்களே பார்க்க மாட்டாங்க.
நம்ம நம்ம மேரேஜ் போட்டோம், நம்ம குழந்தையோட மேரேஜ் போட்டோம்னு ஒரு தடவை வீடியோ பார்க்குறோம், ஃபோட்டோ பார்க்குறோமே தவிர அது தினமாக பார்க்க போகிறோம். இதுக்கு செலவு பண்ண பணத்தை 2 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி கொடுத்துக்கலாமில்ல, இல்லையா? இதுதான் சிக்கனம். எங்கே செலவு பண்ணணுமோ அது எந்த அளவுக்கு தேவையோ அதை செய்வது சிக்கனம். செய்ய மறுப்பது கஞ்சத்தனம். அதுக்கு மேல பல மடங்கு செய்வது ஊதாரித்தனம். ஓ கிரேட். நான் ஒண்ணு கேட்டதுக்கு 3 பேர் சொல்லிட்டீங்க ஐயா. ஐயா ஒய்ஃப் ஏதாவது கேட்டு வாங்கி தரலன்னா அது கஞ்சத்தனங்க ஐயா. ஆகா, பக்கத்துல இருந்து சத்தம் கேட்டுருச்சு. யாரு சொன்னது? வச்சலாமா, நம்ம சேஷாச்சலம் ஐயாவுடைய வீட்டம்மா. அவங்க கேட்டுனே தான் இருக்காங்க ஐயா. உங்களுக்கு ஆன்மெண்டா காமன் ஒன்லி எங்க வீட்டுல எல்லாம். எனக்கு இன்ஃபேக்ட் ராதா அம்மா கேட்கும் போது நான் சொல்லலாம்னு நினைச்சேன். எங்க வீட்டுக்காரமா கேட்பாங்களே தவிர ரியாக்ஷன் இருக்காது. கேட்டு கேட்டு உள்ள வச்சுப்பாங்க. ஐயா அதுக்குதான் நம்ம விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல. நமக்கு விளக்கம் என்னன்னா, நமக்கு தான் தேவை இருக்கு, நம்ம தான் மாறணும். அவங்க அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது தேவையில்லை, அவ்வளவுதான். அதான் சொல்றாங்க 50 வருஷம் குப்பை கொட்டிட்டான்றாங்க என்கிட்ட. நான் என்ன பண்றது? ஐயா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இவங்களா பரவாயில்லைங்க, நீ ஜோசிங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க வச்சுக்கோங்க. முதல்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 10 பொருத்தம் 10க்கு சூப்பரா இருக்கும் பாரு. 60 வயசு கொண்டு கொடுத்தீங்கன்னா எவன் பொருத்தம் பார்த்தது இந்த ஜாதகத்தம்பா தெரியல. எங்களுக்கும் பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. 49 வருஷம் ஆயிடுச்சுன்னா என் ஒய்ஃப். 50th இயர் நெக்ஸ்ட் இயர் ஐயா எங்களுக்கு. யூ ஆர் கிஃப்டடுங்க ஐயா. வீட்டுக்கு வந்திருந்தீங்களா, அம்மா பார்த்தேன்ல. சோ யூ ஆர் கிஃப்டட். ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி. முடியுது நவம்பர்ல. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அருள் ஐயா. நன்றி ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருளையா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருமை, சிறப்புங்கய்யா. நிறைவு செய்து கொள்வோமா? செய்துக்கலாங்க ஐயா. நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். கவிகளுக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையில் வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் மற்றும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றிகள். நன்றிகள் ஐயா. வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு ஓராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம்,
முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பழத்தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.